ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம், இப்போ நம்ம சேனல் ஆரம்பித்து 2 இயர்ஸ் ஆகுது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் பிரிங்கிங் இன் அ நியூ கெஸ்ட் நம்ம சேனலுக்கு. இவர் யார் அப்படின்றத நான் பின்னால் சொல்கிறேன். அதுக்கு முன்னால் இந்த இந்த ஒரு எபிசோட் வந்து எதை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, கம்யூனிசம். அது நம்மளுடைய இந்த சேனல் பார்த்தவங்களுக்கு தெரியும், நம்மளுடைய ஃபேவரட் சப்ஜெக்ட் மேட்டர் அது. ஏன் நம்ம அதை பேசணும்? இப்போ அரசியல் மையப்படுத்தப்பட்ட விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஊரில் கம்யூனிஸ்ட்டுக்கு வந்து ஓட்டு பார்த்தீங்கன்னா 2%, 3% அவ்வளோதான். ஆனால் ஐடியாலஜி, ஒரு ஐடியாலஜி சார்ந்து நம்ம பேசும்போது கம்யூனிசம் நம்ம ஊரில் நிறைஞ்சிருக்கு. எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் அதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம ஒரு விஷயம் பேசலாம் அப்படின்னு நினச்சப்போ, இப்போ ஒரு போன மாதம் நினைக்கிறேன், நான் வந்து கியூபா பற்றி நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். இங்கே உள்ள நம்ம ஊரில் உள்ள கம்யூனிஸ்ட் வந்து என்ன சொல்லுவாங்க, இப்போ கியூபா தான் வந்து கம்யூனிஸ்ட் அந்த ரெவல்யூஷனில் முக்கியமான பங்கு வகிக்கிற ஒரு நாடு, அவ்வளோ பெரிய நாடு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஸ்டோரிஸ் எல்லாம் நம்மக்கிட்ட அடித்து விடுவாங்க. ஆனால் ரியாலிட்டி, அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன? அந்த ஊரில் வந்து கரண்ட்டு கூட பெரிய ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறையா வந்து எக்கனாமிக்கலி அவங்க பயங்கரமாக அடி வாங்கியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த நம்ம பேசியிருந்தோம். அப்போது கியூபா மட்டும் கிடையாது. இஃப் யூ கோ டு சவுத் அமெரிக்கா ஃபுல்லாக போனீங்கன்னா, சவுத் அமெரிக்காவில் பல இடங்களில் இந்த கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி எங்கெல்லாம் அவங்க வந்து போனாங்களோ அந்த நாட்டை வந்து அவங்க காலி பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்க முடியும். சரி, இதை வந்து நான் சும்மா ஏதோ வாயில் சொல்கிறேன் அப்படிங்கிறதையும் தாண்டி நம்ம வந்து நேரில் ஒருத்தரை நம்ம கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி வந்தவர் தான் நம்ம அண்ணன். இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து இப்போ எங்கே இருக்காரு? இப்போ ஐ மீன் சென்னை. இவரும் இங்கேயே இருந்து நாங்கள் வந்து கம்யூனிசம் ஒழிகன்னு நாங்கள் பேசலை. நாங்கள் வந்து கிரவுண்ட் ரியாலிட்டியை அண்ணன் பார்த்துருக்காரு அப்படின்ற விஷயத்தினால அண்ணனை நாங்கள் இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கோம். அண்ணன் இப்போ எங்கே இருக்காருன்னா, ஹீஸ் இன் கொலம்பியா. ஸோ வேர் இஸ் கொலம்பியா? நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம லாட்டின் அமெரிக்கா, அந்த அமெரிக்க கண்டத்தினுடைய மேலே டாப்பில் இருக்கும். பல பேருக்கு வந்து மேப்பில் அது எங்கே இருக்குன்னு கூட தெரியாது, அந்த மாதிரியான ஒரு பகுதி. ஆனால் அண்ணனுடைய சம் போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லேண்டை வந்து அப்படியே கேப்சர் பண்ணி அவர் இன்ஸ்டாவில் போட்டிருப்பாரு. அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ ஹீ இஸ் ஃப்ரம் தஞ்சாவூர். ஓகே, ஃப்ரம் தஞ்சாவூர் டு கொலம்பியா. ஸோ அந்த ஒரு ஜேர்னி, இப்போ நம்ம ஊரில் எல்லாம் அமெரிக்கா போவாங்க, யூரோப் போவாங்க, ஈவன் ஆஸ்திரேலியா போவாங்க. ஆனால் இந்த பக்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ரேர். ஸோ அண்ணன் அப்படின்றவர் நமக்கு ஒரு கிரேட் ஃபைண்ட். ஆக்சுவலி நம்ம பேச போகிற விஷயம் அப்படின்னா கொலம்பியா, அதுக்கப்புறம் வெனிசுவேலா, இந்த 2 நாடுகள். அதையும் தாண்டி சவுத் அமெரிக்காவில் இருக்கிற பல பகுதிகளில் இந்த கம்யூனிசம் அப்படின்ற இந்த ஒரு ஐடியாலஜி, நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆமை புகுந்த வீடும் கம்யூனிசம் புகுந்த நாடும் விளங்காதுன்னு சொல்லுவேன். கம்யூனிசம் புகுந்த நாடு வந்து எங்கேயுமே விளங்கினதாக வரலாறு இல்லை. ஸோ அதை பற்றி நம்ம இன்னைக்கு பேசலாம் அப்படின்னு நம்ம கூட அண்ணன் வந்திருக்காரு. அண்ணன் வணக்கம். வணக்கம். வணக்கம் கெவின் ப்ரோ. ஓலா ஓலா buenas tardes. Okay, super. Yes, na. As a first point, right? I need a brief introduction. நீங்க யாரு ஃபர்ஸ்ட்? நீங்க எப்படி அங்க போய் சேர்ந்தீங்க? அது சொல்லுங்க எங்களுக்கு. அதாவது என் பேர் விவேக் ஜெயராமன். இங்க கொலம்பியாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆகுது. தட் இஸ் திஸ் இப்போ வர அக்டோபர் 31 12 வருஷம் முடியும். எப்படி வந்தேன்னா ஒர்க்குக்கு தான். திடீர்னு ஒரு நாள் எங்க பாஸ் கேட்டாரு, கொலம்பியா போறியா அப்படின்னு. அப்ப அந்த நேரத்துல எனக்கும் வந்து கொலம்பியா எங்க இருக்குன்னு தெரியாது. ஐ ஹேட் டு ரிசர்ச். ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு. ஸோ தென் ஐ கைண்ட் ஆஃப் ரிசர்ச் அபவுட் கொலம்பியா. அப்ப நமக்கு யூஸ்வலா நமக்கு மீடியால என்ன வரும்? மீடியால எந்த கண்ட்ரியை பத்தி போட்டாலும் நெகட்டிவ் நியூஸ் தான் வரும். ஸோ அந்த மாதிரி கொலம்பியானா இட்ஸ் அபவுட் ட்ரக், இட்ஸ் அபவுட் கிட்னாப்பிங், இட்ஸ் அபவுட் பவுலோ எஸ்கோபார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ வாண்டட் டு கிவ் இட் அ ட்ரை. ரைட், ஒரு 3 மாசம் இருந்து பார்ப்போம் எப்படி செட் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலான்னு வந்தேன். Then I fell in love with the country and with the people, and eventually I met my wife also. She is Colombian. அப்புறம் just settled here in Colombia. And எனக்கு வந்து பாலிடிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ வேறெவர் ஐ கோ, அந்த கண்ட்ரியோட பாலிடிக்ஸ், அந்த கண்ட்ரியோட கல்ச்சர், அந்த கண்ட்ரியோட ஹிஸ்டரியை படிக்கிறது பிடிக்கும். ஸோ அப்படி இன்ட்ரடியூஸ் ஆனது தான் எனக்கு சவுத் அமெரிக்கன் பாலிடிக்ஸ், லாட்டின் அமெரிக்கன் பாலிடிக்ஸ் எல்லாமே. அண்ட் ரொம்ப டீப்பா யோசிச்சு பாத்தீங்கன்னா, நம்ம சவுத் அமெரிக்கன் பாலிடிக்ஸ்ங்கிறது, தட் இஸ் கொலம்பியன் பாலிடிக்ஸ்ங்கிறது, நம்ம இந்தியன் பாலிடிக்ஸ்க்கும் யூஎஸ் பாலிடிக்ஸ்க்கும் நடுவில் இருக்கும். ரைட், ஸோ எண்ட் ஆஃப் த டே பீப்புள் கால் இட்
people call Colombia as the backyard of the US. So USல என்ன நடந்தாலும் அதோட இம்பாக்ட் இங்க it will be felt. And அதே மாதிரி லாட்டின் அமெரிக்கால எல்லா கண்ட்ரீஸ்லயும் you will see that during the Cold War also it was like a playground between USSR and the US. கியூபா நீங்க சொன்னீங்க எக்ஸாம்பிள், அதே மாதிரி வெனிசுவேலா, அதே மாதிரி கொலம்பியா, அதே மாதிரி சிலே, அதே மாதிரி அர்ஜென்டினா. ஸோ wherever there is ஒன்னு எக்ஸ்ட்ரீம் ரைட் மிலிட்ரி டிக்டேட்டர்ஷிப் இல்ல எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் கவர்மெண்ட், அந்த மாதிரி it will be back and forth. So very very interesting place, very interesting politics, very interesting people. யா ஆக்சுவலி அண்ணன் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய அந்த அசிமுலேஷன் தான். அவர் இங்கேருந்து ஃப்ரம் தஞ்சாவூர்லேருந்து அங்கே போனாலும் அண்ட் ஹீ இஸ் வெரி ஆக்டிவ் ஆன் எக்ஸ். ஓகேங்களா, அவர் போடுற போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள லோக்கல் பாலிடிக்ஸ் பேசிகிட்டு இருப்பார். எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இங்கேருந்து அங்கே போய் அங்கே இருந்துட்டு நம்ம ஊர் பாலிடிக்ஸ் பேசுவார். இஃப் யூ கோ டு ஹிஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ் அப்படியே வேற மாதிரி இருக்கும். அவர் ஒரு கொலம்பியனாவே மாறி அங்கே இருக்கிற ஏரியாஸை வந்து நமக்கு வந்து எடுத்து அழகாக வந்து காமிச்சிட்டு இருப்பார். ஸோ அண்ட் ஹிஸ் லவ் ஃபார் கொலம்பியா இஸ் வெரி எவிடென்ட். ஓகே, லெட்ஸ் கம் டு த பாயிண்ட். இப்போ அண்ட் அண்ணனுடைய அந்த ட்ரெஸ்ஸு, ஆனால் அது என்னதான் அது? இதுக்கு பேரு ருவானான்னு பேரு. இது வந்து இங்க ஆண்டஸ் மவுண்டன்ஸ்ல மக்கள் யூஸ் பண்ற ட்ரெஸ். தட்ஸ் ஃபார் இந்த ஊர் கோல்டுக்கு. ஏன்னா இப்ப நம்ம இருக்கிறது பாத்தீங்கன்னா பொகோத்தால இருக்கோம். கெவினுக்கு தெரியும், உங்க மூணாரை விட இது ஆல்டிடியூட் ஜாஸ்தி. திஸ் இஸ் 2600 meters above sea level. ஸோ அரவுண்ட் த இயர் இட் வில் பி கோல்டு, ரைட்? ஸோ இந்த கோல்ட்ல இருந்து காக்கிறதுக்கு இட்ஸ் ருவானாங்கிறது பாருங்க, இது ஒண்ணுமே கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் லைக் அ ஷாலையே கொஞ்சம் எலிகென்டான ஷால்னு வச்சுக்கலாமே, அந்த மாதிரி. ஸோ இட் வில் கீப் யூ வார்ம். இதுல வந்து மெக்சிகோல இதுக்கு பேர் போன்ஷோன்னு வாங்க. அது வந்து கலரா இருக்கும், பார்த்துருப்பீங்க. இங்க வந்து கொலம்பியால இட் வில் பி பிளெயின், ஏன்னா டைரக்டா உள்ள பண்றதுனால இட் won't have that many colors. Right. It looks nice on you. Thank you. ஓகே. இப்போ கம்யூனிசம் அப்படின்ற அந்த ஒரு ஐடியாலஜி பத்தி நம்ம பேசணும்னா, இப்போ லாட்டின் அமெரிக்காவுக்கும் கம்யூனிசமுக்குமான அந்த அந்த ஒரு தொடர்பு என்ன? அவங்க வந்து ஏன் இதுக்குள்ள வந்தாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட்? ஏன்னா இட் ஸ்டார்டட் ஃப்ரம் ரஷ்யா இல்லையா? அங்கிருந்து ரஷ்யால இருந்து ஆரம்பிச்சு இட் வென்ட் டு சைனா, அந்த மாதிரி வந்து how did it come to இங்கே வந்தாங்க? ஸோ இப்போ நான் படிச்ச வரைக்கும் இன்இக்வாலிட்டி காரணம், ரைட்? ஸோ எண்ட் ஆஃப் த டே நீங்க இந்த லாட்டின் அமெரிக்காவோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னு வைங்களேன். ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் த கிளாஸ் ஆஃப் சொசைட்டி டியூரிங் த டைம் ஆஃப் ஸ்பானிஷ் ரூல். ஏன்னா இங்க இந்த லாட்டின் அமெரிக்கால பாத்தீங்கன்னா இட் வாஸ் ஈதர் ஸ்பானிஷ் ஆர் போர்ச்சுகீஸ். போர்ச்சுகீஸ் வந்து பிரேசில், இன்னொரு சைடு ஸ்பானிஷ் வந்து they were not like English, right? So they were far more destructive. So they had that religious conversion, அப்புறம் local culture complete destroy பண்ணிட்டு, and the women rape பண்ணி, there were a lot of horrible things that they did. So இவங்க என்ன பண்றாங்க, at one point of time they start mixing with the local people and they create a new class of people. So there is the rulers, and then there is someone called mestizos. Mestizos is like ஒரு half indigenous, ஒரு half Spanish வச்சுக்கலாமே. தட் இஸ் ஃப்ரம் ஸ்பானிஷ் ஃபாதர் வித் இண்டிஜினஸ் மாம். ஸோ அது வந்து அவங்க வந்து மெஸ்டிசோ. கரெக்ட், ஆங்கிலோ இண்டியன்ஸ் மாதிரி. நம்ம ஊர்ல ஆங்கிலோ இண்டியன்ஸ் வில் பி மைனாரிட்டிஸ், இங்க வந்து மெஸ்டிசோஸ் தான் மெஜாரிட்டி. தட் இஸ் அட்லீஸ்ட் இன் கொலம்பியா வெனிசுவேலால. அதே மாதிரி அதுக்கு அடுத்த கிளாஸ் வந்து லெட்ஸ் சே there is a whoever remains of that local indigenous people. அதுக்கப்புறம் கடைசியா இவங்க இந்த ஆப்பிரிக்கன் ஸ்லேவ்ஸ். So at one point of time, the mestizos who were mixed between the Spanish and the indigenous people, they feel that they are losing their rights over the rest of the people. So avanga da வந்து அந்த freedom struggle அப்படினு சொல்லிட்டு அந்த கான்செப்டே ஆரம்பிக்கிறாங்க. For example, Bolivar பாத்தீங்கன்னா, Bolivar was not pure indigenous, he was not pure Spanish, right? So அவருக்கு வந்து நான் இங்க இருக்கேன், I want to rule over my people, not you அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்குது. ஸோ எண்ட் ஆஃப் த டே இந்த மெஸ்டிசோஸ் வந்து they have எப்படி சொல்றது, they have vast estates and they have indigenous people and they have the African slaves working for them. So that's how the class system works, right? So இவங்களுக்கு வந்து they want to rule, they want to have more control over the local population.
ஸோ அப்படிதான் இவங்க வந்து அந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் when they get freedom and when they start ruling over well when they start ruling over themselves and the inequality இங்க ரொம்ப ஜாஸ்தி ஆகும். அந்த inequality ஜாஸ்தி ஆகும்போது people start getting attracted towards this concept of communism. அப்பதான் நம்ம வந்து அந்த இவரு கெவாரா எர்னெஸ்டோ ஆமா. அவர் வராரு. Right. ஸோ அவர் வந்துட்டு he starts speaking and he starts attracting a lot of people. ஸோ lot of people for fighting for equality. அது நடுவில் தான் இந்த கியூபன் ரெவல்யூஷன்லாம் வருது. தட் ஐ திங்க் இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் லெஃப்டிஸ்ட் ரெவல்யூஷன் இன் லாட்டின் அமெரிக்கா. ஸோ அதை பார்த்துட்டு அதோட சப்போர்ட்ல நிறைய கண்ட்ரீஸ்ல தே ஸ்டார்ட் ஹேவிங் திஸ் ரெவல்யூஷன். சிலேல வருது. தட் வாஸ் இன் 1963 ஐ திங்க் ஆல்சோ அரௌண்ட் த சேம் டைம். அதே மாதிரி இங்க கொலம்பியால 1948ல இருந்தே திஸ் ஸ்ட்ரகிள் ஸ்டார்ட்ஸ். அதாவது அந்த லிபர்டா பேர் என்ன சொல்லுவாங்க, லிபராலிஸ் அண்ட் கன்சர்வாதோரஸ். தட் இஸ் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி அண்ட் லிபரல் பார்ட்டி. அவங்களுக்கு நடுவில் அந்த கிளாஷ் வருது. அண்ட் இட் பிகம்ஸ் வயலண்ட் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் அண்ட் பீப்புள் ஸ்டார்ட் கில்லிங் இச் அதர். அந்த 1948ல கலான் அவர் பேர் என்ன தெரியுமா, ஜஸ்ட் forgot his name. That presidential candidate gets assassinated. அதுக்கப்புறம் சேம் திங், கிளாஸ் ஸ்ட்ரகிள் கோஸ் ஆன். அதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த இஎல்என் M19 அந்த குரூப் எல்லாம் they start fighting. Their claim is that they are fighting for the people, they are fighting for the peasants, they are fighting for the rights of the people. But end of the day பாத்தீங்கன்னா they were the ones that start stealing land from people, right? So overnightல உங்க எஸ்டேட்குள்ள இல்ல உங்க பண்ணையில வந்துட்டு they occupy it and they make you homeless. In Bogota at one point of time there were about 200,000 people that were displaced from their own homes. And அவங்களுக்கு வந்து வேற எங்கேயும் போறதுக்கு வழி இல்லாம they come and settle in Bogota. They become that. இந்த நம்ம ஊர்ல இந்த காயலாங்கடையெல்லாம் வைப்போம்ல, ஸோ அந்த மாதிரி இங்க வந்து லோக்கல்ல இந்த ரீசிக்லாதோரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் ஆஃப் பீப்புள் சொல்லுவோம். அவங்களாம் பாத்தீங்கன்னா இந்த ஈஸ்டர்ன் கொலம்பியா, வெஸ்டர்ன் கொலம்பியா, தட் இஸ் ஃப்ரம் த பிளெயின்ஸ் அண்ட் ஃப்ரம் த பசிபிக் கோஸ்ட், அங்கிருந்து புலம்பெயர்ந்து இங்க வராங்க. Because their places were occupied by ELN, their places were occupied by FARC, their places were occupied by M19 and so on. So ivanga that is the armed group ellarume, they claim that they are fighting for the people and they claim that they are inspired by Marxist ideology. But Right. eventually one thing. Actually communism அப்படின்றது எப்படின்னா, அவங்க நாங்க உங்களை காப்பாற்ற வர்றோம், we are your saviors அப்படின்னு சொல்லி தான் உள்ள வருவாங்க. இந்த பேட்டர்ன் நீங்க வந்து எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். எப்படின்னா அவங்க ஒரு ரெஜிம் ஒன்று ஃபார்ம் பண்ணுவாங்க, அது ஃபர்ஸ்ட்டை விட ரொம்ப மோசமா இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ அங்கேயே நடந்திருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? அதே மாதிரி தான் இங்க கொலம்பியாலையும் சரி வெனிசுவேலாலையும் சரி, தட்ஸ் த சேம் திங் தட் ஹேப்பன்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா ஐ ஸ்பீக் ஃப்ரம் கொலம்பியாஸ் பெர்ஸ்பெக்டிவ், ஏன்னா இங்க வந்து ஐ க்ளோஸ்லி வாட்ச் இட். ஸோ தட் இஸ் இந்த 2000, தட் இஸ் early 90s, late 80s, early 90sல Colombia had the worst situation ever. The Pablo Escobar peakல இருந்த டைம், அப்புறம் இந்த கிட்னாப்பிங்ஸ், இந்த கேப்சர் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், அதெல்லாம் அந்த டைம்ல தான் நடந்துச்சு, ரைட்? ஸோ இட் வாஸ் ஹாரிபிள். யூ கேனாட் டிராவல் ஃப்ரம் ஒன் டவுன் டு அனதர். இப்போ இவங்க ஒய்ஃப்லாம் சொல்லுவாங்க, ஷி வாஸ் லிட்டில் பேக் தேர், ரைட்? ஸோ இந்த 90s அவங்க ஊருக்கெல்லாம் போகும்போது தே ஹேட் டு கோ இன் கரவன்ஸ். அதாவது ஒரு 10-15 காரு, முன்னாடி ஒரு போலீஸ், பின்னாடி ஒரு போலீஸ் வண்டி போகணும். தட் இஸ் ஃப்ரம் பொகோட்டா டு கோ டு ஹர் டவுன். அதே மாதிரி இங்க இருந்து இந்த கோஸ்ட்டுக்கெல்லாம் டிராவல் பண்ணவே முடியாது. இங்க இருந்து கொலம்பியால இருந்து, தட் இஸ் பொகோட்டால இருந்து அந்த பசிபிக் இல்ல அட்லாண்டிக் கோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டர் வரும். தட் இஸ் சாந்தா மார்டான்ற ஊர் போறதுக்கு. தட் இஸ் த மெயின் போர்ட் இன் அட்லாண்டிக் கோஸ்ட்ல. அதுக்கு அந்த 1000 கிலோமீட்டர்ஸ் போறதுக்கு யூ கேனாட் டிராவல் இன் லைக் அட் அ ஸ்ட்ரெச். ஸ்டாப் பண்ணி போலீஸ் கரவன் அரேஞ்ச் பண்ணி போகணும். ஸோ இட் வாஸ் ஸோ ஹாரிபிள் பிகாஸ் கிட்னாப்பிங்ஸ் வேர் காமன், ரோட்ல பாம்பு போடுறதெல்லாம் காமன். ஸோ த சிச்சுவேஷன் வாஸ் வெரி 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 பேட். அதுக்கப்புறம் 2000ல என்ன ஆகுது, 2002ல அல்வாரோ உரிவே கம்ஸ் இன் டு பவர், ரைட்? ஸோ ஹி இஸ் அ ரைட்டிஸ்ட், ரைட்? அவர் வந்து he starts tackling this FARC and ELN with iron hand. And at one point of time, he makes the country so safe that people can travel from one side of Colombia to the other, right? So that was his biggest achievement. So, and he
நம்ம ஊர் மாதிரி தான். தட் இஸ் த டைம் ஆஃப் வாஜ்பாய், ரைட்? அவர் வந்து இந்த கோல்டன் குவாட்ரிலேட்டர் எல்லாம் போட்டார்ல, அந்த மாதிரி இங்க வந்து ஹீ ஸ்டார்ட்ஸ் டெவலப்பிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஏன்னா கொலம்பியால பாத்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி மவுண்டனஸ் கண்ட்ரி. நம்ம ஊர் வந்து மேப்ல பாக்குறதுக்கு சிறுசா இருக்கும், பட் ஊர் வந்து பெருசு. தட் இஸ் நம்ம ஊர் சைஸ் கம்பேரிசன் சொல்லணும்னாக்கா நம்ம சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் பிளஸ் மகாராஷ்டிரா பிளஸ் மத்திய பிரதேஷ் சேர்ந்த சைஸ்ல ஆஃப் ஆஃப் இந்தியா. வெறும் half of India, correct. Like 1/3 of India னு வச்சுக்கலாமே. அந்த 1/3 of Indiaல தமிழ்நாடு விட கம்மியான பாப்புலேஷன். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்லாம் ரொம்ப போரா இருந்த ஊர்ல he brought it. He developed the infrastructure, bridges கன்ஸ்ட்ரக்ட் பண்றது, நிறைய ஊருக்கு வந்து ரோடு இல்லாத ஊருக்கு ரோடு கொண்டு வருது, எல்லாத்தையும் பண்ணிட்டு that was a golden time of கொலம்பியான்னு வைங்க, from 2002 to 2010. அதுக்கப்புறம் திஸ் கை கம்ஸ் இன், தட் இஸ் அவர் பேர் என்ன, சாந்தோஸ். அவர் வந்து ஹி கைண்ட் ஆஃப் கண்டினியூஸ் அண்ட் ஹி ஸ்டார்ட்ஸ் அ பீஸ் ப்ராசஸ் வித் ஃபார்க். அதுக்கு தான் அவருக்கு நோபல் பிரைஸ் வேற வருது. ஹி வின்ஸ் த நோபல் பிரைஸ். அந்த பீஸ் டாக்ஸ் பீஸ் கன்க்ளூஷன்ல பீப்புள் ஹேவ் அ லாட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ், பட் எண்ட் ஆஃப் த டே ஹி வாஸ் ஏபிள் டு ஸ்டாப் இட், ரைட், டு சம் எக்ஸ்டென்ட். அதுக்கு அடுத்தது தட் இஸ் அந்த 2018 ஸ்டார்டிங்ல அந்த பீஸ் டாக்ஸ் கன்க்ளூட் ஆகுது. 2018ல another ரைட் கை கம்ஸ் இன், தட்ஸ் கால்ட் துகே. இவான் துகே, அவரும் வந்து அல்வரோ உரிவே பார்ட்டில, ரைட்? ஸோ அவரோட ரூல் என்ன ஆகுதுன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் மெஸ்ஸி. he himself is not in agreement with the peace process. அதுக்கு பிளஸ் நமக்கு அந்த கோவிட் டைம்ல எக்கானமி டவுன் ஆகுது. ஸோ இட் பிகேம் த ரைட் டைம் ஃபார் த லெஃப்டிஸ்ட் மூவ்மெண்ட்ஸ் டு ஸ்டார்ட் ப்ரொடெஸ்ட். அதாவது இந்த ஆர்ம்ஸ் கிவ் அப் பண்ணிட்டு சரண்டர் ஆயிட்டு மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ்ல என்ட்ரா வராங்கல்ல, தட் குரூப் டுகெதர் ஃபார்ம் அ பார்ட்டி, இட்ஸ் கால்ட் கொலம்பியா உமானா அப்படின்னு. ஓகே, அந்த ஃபார்மர் ஆர்ம் குரூப்ஸ் எல்லாம் இப்போ வந்து அரசியல் கட்சி மாதிரி வராங்க. இப்போ அரசியல் கட்சி மாதிரி வராங்க, ரைட்? ஸோ இது வந்து ஒரு சைடு வச்சுக்கோங்க. இன்னொரு சைடு வந்து இந்த 2014 டைத்துல குஸ்டாவோ பெத்ரோன்னு சொல்லிட்டு ஹி வாஸ் அ ஃபார்மர் மிலிட்டன்ட். அவர் வந்து M19 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்ல ஹி வாஸ் பார்ட் ஆஃப் இட். அவர் வந்து இந்த ஆயுதம் ஏந்தி போராடல, பட் ஹி கிளைம்ஸ் தட் ஹி வாஸ் அ பிரெயின் சைல்ட், ரைட்? ஸோ அவர் வந்து ஹி பிகம்ஸ் அ மேயர் ஆஃப் கொலம்பியா. ஸோ ஹி ஸ்டார்ட்ஸ் லிங்கிங் திஸ் மூவ்மெண்ட் டுகெதர் அண்ட் ஹி ஃபார்ம்ஸ் அ பார்ட்டி கால் கொலம்பியா உமானா. அதுல வந்து இந்த லெஃப்டிஸ்ட் ஐடியாலஜி பிளஸ் த எக்ஸ் மிலிட்டன்ஸ், இவரே எக்ஸ் மிலிட்டன்ட்க்கும் போது, அண்ட் ஆல் ஆஃப் தெம் ஸ்டார்ட் டுகெதர் அண்ட் ஸ்டார்ட் ப்ரொடெஸ்டிங். பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு வந்து இவங்க ஜெயலலிதா செத்து போனதுக்கு அப்புறம் இந்த போராட்டமா இருக்கும்ல, அதே மாதிரி எவ்ரி டே தெர் வாஸ் அ ப்ரொடெஸ்ட். ஸோ எவ்ரி டே தெர் வாஸ் அ ப்ரொடெஸ்ட். ஸோ 2022ல ஃபர்ஸ்ட் டைம் எவர் இன் கொலம்பியாஸ் ஹிஸ்டரி, அதாவது இந்த 1820களில் கொலம்பியா கெட்ஸ் இட்ஸ் இண்டிபெண்டன்ஸ், 200 வருஷத்துல ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ப்ராப்பர் லெஃப்ட் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ ஆஃப் கோர்ஸ் திஸ் 5 வருஷத்துக்கு முன்னால 3 இயர்ஸ் முன்னாடி 2022 to 2026, கரெக்ட், 2022ல. ஸோ because that was the first time people wanted to vote for something new, right? So இவ்ளோ நாள் ரைட் இருந்துச்சு, இவ்ளோ நாள் வந்து நம்ம வயலன்ஸ் இருந்துச்சு. So Colombia was looking at a new phase of governance, right? So it was not like people were tired of right, but it was only that people wanted to try something new. So new chance கொடுக்கலாம், கரெக்ட். நிறைய இந்த நியூட்ரல் வோட்டர்ஸ் எல்லாம், கரெக்ட், நிறைய நியூட்ரல் வோட்டர்ஸ் எல்லாமும் பாத்தீங்கன்னா they supported Petro. A lot of centrist parties also supported Petro. அவரோட இதுக்கு வந்து நம்ம சேஞ்ச் கொண்டு வர போறோம், பீஸ் ப்ராசஸ் திருப்பி கொண்டு வர போறோம் எல்லாம் சொல்லிட்டு he comes in. But this guy spends, I don't know, like இவர் வந்து பாத்தீங்கன்னா கவர்னன்ஸ் பண்றதை தவிர மீதி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு, ரைட்? ஸோ he fights for he puts out stupid tweets, he fights with US, he fights with Israel, he fights with everyone. இப்ப நேத்து நம்ம ஊர்ல நம்ம சிஎம் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு, காசாவில் வந்து நீங்க வார வந்து ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு போட்டிருந்தாரு. இங்க இருக்கிற ஆக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருந்தாங்க, அவங்க வந்து ரேலி போனாங்க. வெற்றிமாறன், சத்யராஜ் இவங்கெல்லாம் இங்க இருந்து போராடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அங்க சொல்றீங்க. ஓகே, அதே மாதிரி அதை விட இட்ஸ் ஆன் ஸ்டெராய்ட்ஸ். இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு 3-4 மாசம் முன்னாடி எல்லாம் they had concerts supporting Gaza.
என்ன மீம் ஓகே. போடுவாங்கன்னா, நான் அப்புறம் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுறேன். என்ன மீம் போடுவாங்கன்னா, இவர் தூங்கிட்டு இருப்பாரு, பெத்ரோ தூங்கிட்டு இருப்பாரு. இன்னைக்கு அவங்க அசிஸ்டன்ட் வந்து எழுப்புவாரு, தலைவரே இங்க பாம்பு வெடிச்சிருச்சு அப்படின்னு. உடனே இவர் வந்து ஒரு அறிக்கை விடுவாரு, இந்த காசால நடக்கிற பாம்பு பிளாஸ்டிக் நான் வந்து அப்போஸ் பண்றேன், இந்த மாதிரி நடக்கூடாது அப்படின்னு. உடனே சொல்லுவாங்க, இல்ல இல்ல பாம்பு வெடிச்சது வந்து காலியில, இங்க. காசால இல்ல ஓகே. அப்படின்வாங்க. சரி நான் போய் ரைட். தூங்குறேன்னு போயிடுவான். அந்த மாதிரி. ஓகே. சோ இப்ப என்ன ஆகுது, இவங்க கவர் இவங்க கவர்மெண்ட்டு கீழே அந்த ஃபார்க் கூட மட்டும்தான் இவங்க வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க, ரைட்? ஸோ சாந்தோஸ் கவர்மெண்ட். ஸோ அதுக்கப்புறம் அதை தாண்டி தெர் இஸ் இஎல்என் அண்ட் தெர் இஸ் த ரிபெல்ஸ் ஆஃப் ஃபார்க். ஸோ அவங்க வந்து திருப்பி தேவ் ஸ்டார்டட் டேக்கிங் ஆர்ம்ஸ் கொலம்பியால. ஓகே. இது என்ன ஆகுது, இப்போ ஒரு 1.5 மாசம் முன்னாடி இதுல மெதஜின் அந்த இருக்கிற ஏரியால, தட்ஸ் கால்ட் அந்தியோக்கியா. இங்க வந்து கொலம்பியால வந்து நம்ம ஸ்டேட்னு சொல்ல மாட்டோம், வி கால் இட் அஸ் டிபார்ட்மெண்ட், நம்ம பிரான்ஸ்ல இருக்க மாதிரி. ஸோ அந்தியோக்கியாங்கிறது டிபார்ட்மெண்ட். அங்க வந்து அமால்ஃபின்னு சொல்லிட்டு ஒரு ஊர். அந்த அமால்ஃபிங்கிற ஊர்ல ஹெலிகாப்டர்ல போயிட்டு இருக்காங்க ஒரு 13 போலீஸ், ரைட்? ஸோ தேவர் கோயிங் தேர் ஃபார் கன்ஃபிஸ்கேட்டிங் சம் ட்ரக் ரிலேட்டட் திங். அங்க வந்து ட்ரோன்ஸ் விட்டு அடிச்சு அந்த ஹெலிகாப்டர் காலி பண்ணிடுறாங்க. 13 பேரும் தே பாஸ்ட் அவே. தட்ஸ் ஆன் த சேம் டே. காலியில, தட் இஸ் காலிக்கும் மெதிஜினுக்கும் பாத்தீங்கன்னாலே கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோமீட்டருக்கு மேல, ரைட்? ஸோ இட்ஸ் ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் ரீஜன். காலியில ஒரு சிலிண்டர் பிளாஸ்ட். அது எங்கன்னா ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் வாசல்ல, தட் இஸ் இன் அ பிஸி ஸ்ட்ரீட். அங்க வந்து 12 பேர் செத்து போறாங்க. தே வாண்ட் டு கண்ட்ரோல் த கண்ட்ரி, ரைட்? ஸோ எண்ட் ஆஃப் த டே அது ஒண்ணு. இன்னொன்னு, பெட்ரோ வந்து டோட்டல் பீஸ்ன்னு சொல்லிட்டு he kind of removed the security layers also from those areas that were previously controlled by the militants, and then it was recovered by the military, and then where the civilian government had some say. இவர் அங்க இருந்து அந்த மிலிட்டரி எல்லாம் விட்ரா பண்ணும்போது these guys want to show their authority, show their power. And eventually அது என்ன ஆகுதுன்னா, இந்த லெஃப்டிஸ்ட் குரூப், தட் இஸ் இந்த பாராமிலிட்டரி குரூப்புக்கும் இந்த ட்ரக் கார்டெல்ஸ்க்கும் கனெக்ஷன் வருது. ஸோ அவங்களுக்கு அதுதான், தட்ஸ் தேர் சோர்ஸ் ஆஃப் மணி, கரெக்ட்? ஸோ ரொம்ப ரிமோட் கொலம்பியாலாம் பார்த்தீங்கன்னா இப்பயும் வந்து அந்த கோகா பிளான்டேஷன்ஸ் எல்லாம் இட்ஸ் லைக் ஆன் த ரைஸ். ஓகே. இப்போ ஒரு 2 நாள் முன்னாடி யூஎஸ் வந்து டீசர்டிஃபைட் கொலம்பியா. அது என்ன மேட்டர்னா, கிட்டத்தட்ட ஒரு $450 மில்லியன் வருஷம் கொலம்பியா வாஸ் ரிசீவிங் இன் எய்ட் ஃப்ரம் யூஎஸ் ஃபார் ரெடியூசிங் த கோகா பிளான்டேஷன்ஸ். இவங்க வந்து இப்போ அதிகமாயிட்டு இருக்கு. தட் இஸ் எஸ்பெஷலி ஃப்ரம் 2022. ஸோ அதனால இவங்க வந்து கொடுக்குற காசுக்கு எதுவும் பண்றது இல்லைன்னு சொல்லிட்டு யூஎஸ் ஸ்டாப் தட் எய்ட். தேர் அபியூசிங் இட், தேர் டெவலப்பிங் இட். இப்போ அங்கிருந்து நம்ம இவங்க கனெக்ஷன் பாத்தீங்கன்னா இட்ஸ் கனெக்டிங் டு வெனிசுவேலா ஆல்சோ. யூஎஸ் கொலம்பியால இருந்து போறது மட்டும் இல்லாம வெனிசுவேலால இருந்தும் போகுது. கொலம்பியா அண்ட் வெனிசுவேலா ஷேர் ஆல்மோஸ்ட் 1000 கிலோமீட்டர் பார்டர். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் போரஸ். அதுதான் அங்கதான் நமக்கு அந்த கார்டெல் டே சோலர்ஸ் அதெல்லாம் வரும். ஸோ வில் டாக் அபௌட் தட். ரைட், யா, ஓகே. இப்போ வந்து வி டாக்ட் அபவுட் கொலம்பியா. இப்போ கொலம்பியா உடைய பாஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அங்கே ஒரு கம்யூனிசம் சார்ந்து இருக்கிற ஒரு கட்சி வந்திருக்குன்னு சொன்னீங்க. இப்போ உங்களுடைய பார்டரில் இருக்கிற வெனிசுவேலா ஒரு காலத்தில் அவங்க சவுதி அரேபியா மாதிரியான அரப் கண்ட்ரீஸில் உள்ள ஆயில் ரிசர்வ் அங்கே அதிகமாக இருந்துச்சு. ஆயில் ரிசர்வ் கரெக்டாக அந்த அளவு ஒரு ஒரு நேச்சுரல் இயற்கையாகவே அவங்களுக்கு ஒரு ஒரு வரப்பிரசாதம் அப்படி வச்சுக்கலாம். அப்படி இருந்த ஒரு விஷயம். அதே மாதிரி 1980s பார்த்தீங்கன்னா தேவர் தி ரிச்சஸ்ட் கண்ட்ரி இன் சவுத் அமெரிக்கா. அதுக்கப்புறம் அங்கே உள்ள வந்த கம்யூனிஸ்ட் ஆட்சி என்ன பண்ணாங்க, அங்கே இருந்த ஆயில் கம்பெனிஸ் எல்லாம் இவங்க வந்து நேஷனலைஸ் பண்ணாங்க. நாங்கள் எடுத்து பண்ணுறோம்னு சொல்லி நேஷனலைஸ் பண்ணி அங்கே உள்ள பெரிய பெரிய லாட் ஆஃப் இன்ஜினியர்ஸ் தேவர் ஆல் ஃபயர்ட், தேவர் ஆல் சாக்ட் இன் அ டே. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, நாங்கள் பண்ணுறோம்னு சொல்லி பண்ணதெல்லாம் இந்த ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. நாடு மொத்தமாக அழிச்சு காலி பண்ணி இவர் சாவேஸ் வந்தார். அவர் வந்து நேஷனலைஸ் பண்ணார். எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் அவர் பிடுங்கிட்டு கம்யூனிசமை ரஷ்யா அண்ட் சைனாக்கு அடுத்தபடியாக ரொம்ப அக்ரெசிவாக ஈச் அண்ட் எவ்ரி ப்ராப்பர்ட்டி வாஸ் கான்ஃபிஸ்கேட்டட் அண்ட் நேஷனலைஸ்ட் இல்லையா? அவங்க இன்னைக்கு மிக மோசமான ஒரு கண்டிஷனில் போயிருக்காங்க. இப்போ
இப்போ ஒரு 8 வருஷத்துக்கு முன்னால இவர் மதுரோ. மக்களுக்கு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்ல. மக்கள் அவங்க ஸ்ட்ரீட்டுக்கு வந்து போராடுறாங்க. அவர் சொல்றாரு, "நீங்கலாம் ராபிட் வளர்த்துக்கோங்க. நீங்க ராபிட்ட வளர்த்து நீங்களே சாப்பிடுங்க மக்களே" அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு அது பார்க்கறதுக்கு அவ்வளோ மனசு கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா, ப்ராப்பர்ட்டி வந்து நீங்க ஆட்சிக்கு வந்த உடனே ப்ராப்பர்ட்டீஸ மக்களுடைய அனுமதி இல்லாம நீங்க வந்து பிடுங்குறீங்க. அதுக்கு மட்டும் நீங்க அதிகாரம் எடுத்துக்கிறீங்க. ஆனா, அதிகாரத்துக்கு வந்துட்டு இவ்வளோ அதிகாரமா நீங்க ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா, மக்களுக்கு சாப்பாடு தர்றதும் உங்களுடைய வேல தான். ஏன்னா, யூ டிட் இட் ரைட். ஆனா, இப்படி மக்கள் போராடும்போது மட்டும் அப்ப என்ன பண்ணிடுறாங்க, "நீயே பார்த்துக்கோ" அப்படின்னு மக்கள் மேல பழிய போட்டத பார்த்தோம். வெனிசுவேலா இப்ப இப்படி மாறி போறதுக்கான காரணம் என்ன? ஏன்? அங்க என்ன ஆச்சு? நம்ம வந்து நீங்க ஷார்ட்டா சொன்னீங்க ஹிஸ்டரிய, கொஞ்சம் ம். டீட்டெயிலா கவர் பண்ணணும்னு நான் பார்க்குறேன். லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் த ரைட். 70s. ம். 70ஸ்ல தான் இந்த ஆயில் பூம் வந்து இட் ம். பிகம்ஸ் பிக் இன் வெனிசுவேலா. வெனிசுவேலால இன்னி வரைக்கும் இட் ஹேஸ் த லார்ஜஸ்ட் நோன் ஆயில் ரிசர்வ்ஸ் இன் த வேர்ல்ட். மச் மோர் தென் இப்போ நம்ம கல்ஃப் கண்ட்ரி எல்லாம் இருக்கிறத விட ரிசர்வ்ஸ்னு பார்த்தீங்கன்னா வெனிசுவேலால தான் ஜாஸ்தி இருக்கு. ரைட். அண்ட் அவங்க வந்து தே ஆல்சோ கிளைம் சம் லேண்ட் ஃப்ரம் குயானா, அந்த ம். வெனிசுவேலாக்கு ஈஸ்ட்ல இருக்கிறது. பட் லெட்ஸ் இக்னோர் தட். வெனிசுவேலாவோட ரிசர்வ்ஸே ஜாஸ்தி. ம். 1970ஸ்ல நீங்க சொன்ன மாதிரி 70s அண்ட் 80ஸ்ல வெனிசுவேலா பிகம்ஸ் த ரிச்சஸ்ட் கண்ட்ரி இன் சவுத் அமெரிக்கா. ஸோ இங்க யாரா இருந்தாலும் இப்ப நம்ம வந்து அந்த காலத்துலலாம் 90ஸ்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இருந்து கல்ஃபுக்கு போய் வேலை செய்யறது எல்லாம் பார்த்திருப்போம். ரைட். ஸோ பீப்புள் வேர் கிரேசி அபவுட் கல்ஃப்ல போயிட்டு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் வேலை செஞ்சுட்டு ம். நம்ம ஊருக்கு செட்டில் ஆமா. திருப்பி வருவாங்க. என்ன மாதிரி வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, பிகாஸ் இட் கெட்ஸ் அஸ் அ லாட் ஆஃப் மணி அப்படின்னு. ம். அதே மாதிரி தான் இங்க வெனிசுவேலால இருந்தது. ஸோ பீப்புள் யூஸ் டு கம் ஃப்ரம் அதர் கண்ட்ரீஸ் டு வெனிசுவேலா. இப்போ உதாரணத்துக்கு இந்த 70s 80ஸ்ல கொலம்பியா எவ்வளவு மோசமா இருந்துச்சோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா வெனிசுவேலா இருந்ததுனால கொலம்பியால இருந்து தெர் வாஸ் a லாட் ஆஃப் மைக்ரேஷன். எண்ட் ஆஃப் த டே நீங்க ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா வெனிசுவேலா, கொலம்பியா, ஈக்வடார், பொலிவியா, அப்புறம் பார்ட் ஆஃப் பெரு, ஆல் ஆஃப் தட் டுகெதர் வாஸ் ஒன் கண்ட்ரி ரைட் டியூரிங் த டைம் ஆஃப் பொலிவர். Yeah. இட்ஸ் கால்ட் கிராண்ட் கொலம்பியா. ஸோ எண்ட் ஆஃப் இவங்க வந்து ஒரே லாங்குவேஜ் ஆல்மோஸ்ட் சிமிலர் கல்ச்சருங்கும் போது பீப்புள் வேர் மைக்ரேட்டிங் ஃப்ரம் கொலம்பியா டு வெனிசுவேலா டு ஒர்க். ஸோ அவ்வளோ காசு படைச்ச நாடு. அதுக்கு அடுத்தது இந்த 1999 ஸ்டார்டிங்ல ஐ திங்க் எண்ட் ஆஃப் 90ஸ்ல இவர் வர்றாரு, 99 தான் ஊகோ சாவேஸ் சாவேஸ். வந்தாரு. ம். சாவேஸ் வர்றாரு. சாவேஸ் வரும்போது சாவேஸ் வாஸ் லக்கி சொன்னோம்னா, ஏன்னா ஆயில் பிரைஸ் வாஸ் ஹை அண்ட் ஹீ ஹேட் ஆல் தி சோஷியலிசம் ஐடியா. அவர் என்ன பண்றாரு, இந்த சோஷியலிசம் கம்யூனிசம் அதை வந்து இந்த லாட்டின் அமெரிக்கன் லாங்குவேஜ்ல சொல்லணுன்றதுனால he coins in a new term called Bolivariano. That is Bolivarian Republic அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்குறாரு. தட் இஸ் ஃப்ரம் தி ஐடியாஸ் ஆஃப் பொலிவார் இன்ஸ்பயர்ட் பை மார்க்சிஸ்ட், கம்யூனிஸ்ட் அண்ட் ஆல் ஆஃப் தட். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், ஈக்குவாலிட்டி, அது இதுன்னு சொல்லிட்டு. அண்ட் a lot of his programs, let credit where it is due, it was also working well thanks to the oil economy. ரைட். அதுக்கு அடுத்தது இந்த 2008 கிரைசிஸ், அப்புறம் இந்த ஆயில் பிரைஸ் கிராஷ் வரும்போது எவ்ரி திங் ஸ்டார்ட்ஸ் கோயிங் டவுன். நேஷனலிசம் ஆனாலும் நல்லா இருந்த கண்ட்ரி, இட் ஸ்டார்ட்ஸ் கோயிங் டவுன். வெனிசுவேலாவோட எக்கானமின்றது இட்ஸ் மெயின்லி பேஸ்ட் ஆன் ஆயில் இல்லையா? மெயின்லி பேஸ்ட் ஆன் ஆயில். அவங்க வந்து அவங்க அக்ரிகல்ச்சர்லாமும் நல்லா இருந்த கண்ட்ரி, ரைட்? பிகாஸ் வெனிசுவேலால தே ஹேட் அ லாட் ஆஃப் கிராஸ்லேண்ட்ஸ் கால் ஜானோஸ். அது பார்த்தீங்கன்னா இங்க கொலம்பியாவோட ஈஸ்ட்ல வி ஹாவ் கொலம்பியன் பிளெயின்ஸ், தட்ஸ் கால் ஜானோஸ். அது அப்படியே வெனிசுவேலா வரைக்கும் கண்டினியூ ஆகும். இட்ஸ் கிராஸ்லேண்ட். அந்த கிராஸ்லேண்ட் எவ்வளோ ஃபெர்டைல்னா நம்ம தரையில என்ன போட்டாலும் கவனிக்காமையே விட்டா கூட முளைக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ லாட் ஆஃப் ஃப்ரூட்ஸ், லாட் ஆஃப் ரைஸ், லாட் ஆஃப் நம்ம இந்த பிளெயின்ஸ்ல முளைக்கக்கூடிய எல்லாமே, நம்ம ஊர்ல என்னென்ன விளையுதோ அது எல்லாம் முளைக்கும். தென்னை, வாழை, மா, அப்புறம் பைனாப்பிள், அப்புறம் பப்பாளி, அப்புறம் அரிசி, அப்புறம் யூகான்னு சொல்லுவோம்ல, அந்த இங்கிலீஷ்ல பேர் வர மாட்டேங்குது, இந்த மரவள்ளி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, அது எல்லாமே வரும். ஆரஞ்சு, அப்புறம் சாத்துக்குடி, லெமன், அவ்வளோ ஃபெர்டைலா இருக்கும் அந்த அந்த நான் சொல்ற ஏரியா. தட் கவர்ஸ் ஆல்மோஸ்ட் ஹாஃப் ஆஃப் வெனிசுவேலா. அவங்க அதுலலாம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாலே they would have been good enough. பட் அவங்க எல்லா எஃபர்ட்டையும் they put into oil. ஆயில்ல பாத்தீங்கன்னா their company is called PDVSA, that is Petróleos de Venezuela.
ம். அதுதான் இந்த பிடிவிஎஸ்ஏ, நம்ம ஊர் இந்தியன் ஆயில் மாதிரி, பட் ம். தே ஆர் த மோனோபலைஸ்ட் ஒன். ம். ஆயில் பிரைஸ் கம்மியாகும் போது தே டோன்ட் நோ வாட் டு டூ, எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியல. அண்ட் தட்ஸ் வென் ஆல் திஸ் இன்ஃபிளேஷன், ஸ்டாக்ஃபிளேஷன் அண்ட் ஆல் ஸ்டார்ட்ஸ். அப்பதான் நம்ம ஆளுக்கு ஒரு பயங்கரமான ஐடியா வருது, நோட்டு ஜாஸ்தி அடிப்போம் அப்படின்னு. ம். ம். ஸோ தட்ஸ் த ஆக்சுவலி யூஷுவல் இது ரியாக்ஷன். இது இப்போ இந்த விஷயம் நம்ம பேசணும். ஏன்னா இப்போ நம்ம ஊர்ல இருக்கிற இந்த எக்கனாமிக்ஸ் விஷயங்கள் வந்து தெரியாதவங்க என்ன பண்றாங்க, இப்போ ஒரு காசு நோட்டு அப்படின்னா அது வெறும் பேப்பர். ஆனா அதற்கான ஈக்குவல் வேல்யூ அப்படின்றது அதற்கு நீங்க போடுற ஒர்க்கு, அதற்கான வேல்யூக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கணும். சும்மா பேப்பரை மட்டும் அடிக்கிறதுன்றது ரொம்ப ஒரு முட்டாள்தனமான விஷயம். அது எந்த ஒரு எக்கனாமிஸ்ட்டுமே வந்து ஏற்க மாட்டாங்க. அது ஒரு சூசைட் தான் நான் சொல்வேன். ரைட்டா? கரெக்ட். நமக்கு ஜிம்பாவே எல்லாம் படிச்சிருக்கோம் நம்ம ஊர்ல, ம். வெனிசுவேலா பத்தி அவ்வளோ தெரியாது. ஸோ தே ஸ்டார்ட் பிரிண்டிங் மணி, ரைட்? ஸோ நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட், தட் இஸ் அந்த கோல்டு ஸ்டாண்டர்ட் கூட டைப் ஆயிருக்கணும், இல்ல அட்லீஸ்ட் யூஎஸ் டாலரோட டைப் ஆயிருக்கணும்னா தட்ஸ் ஃபைன். அப்போ வந்து யூ வில் ஹாவ் சம் கம்பேரிசன். இங்க வந்து இவங்க இஷ்டத்துக்கு நோட் அடிக்கும் போது எவ்வளவு நோட் அடிச்சு என்ன யூஸ்? தெர் இஸ் நத்திங் டு பை, தெர் இஸ் நத்திங் டு எக்ஸ்சேஞ்ச் இட் ஃபார். அப்படிங்கும் போது அந்த நோட் எல்லாம் ஒர்த் இல்லாம போகுது. நம்ம முடிஞ்ச நீங்க வீடியோல அந்த நோட்டை வச்சுட்டு இவங்க செய்யற ஆர்ட் எல்லாம் போட்டு காட்டுங்க. பிகாஸ் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் பீப்புள் ஸ்டார்ட் மேக்கிங் ஆர்டிஸ்டிக் திங்ஸ் வித் த நோட். ஏன்னா இட்ஸ் நாட் ஒர்த். நீங்க வந்து ஒரு மாசம் ஃபுல்லா உழைச்சிட்டு சம்பளத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வருவீங்க, மறுநாள் காசு எடுக்கலாம்னு போவீங்க, பட் அந்த காசை வச்சுட்டு உங்களால 1 கிலோ அரிசி கூட வாங்க முடியாது, பிகாஸ் இட் பிகம்ஸ் ஒர்த்லெஸ். ஸோ அந்த மாதிரி இட் பிகம்ஸ் ஸ்டாக்ஃபிளேஷன். ஸோ நான் உங்களுக்கு ஐ வில் ஷோ யூ சம் நோட்ஸ். இது பாருங்க, இது வந்து இருங்க, தெரியுதா? ஸோ இட்ஸ் கால் பேங்க். இது வந்து பொலிவாரஸ்ங்கிறது வெனிசுவேலாவோட கரன்சி, ரைட்? ஸோ இது வந்து 100 பொலிவாரஸ். இந்த 100 பொலிவாரஸ் நான் சொல்றது ஒரு 80s 90sல பாத்தீங்கன்னா அதோட ஒர்த் இட் வாஸ் லைக் சம் $20-25. அதாவது ஒரு டாலருக்கு 4 பொலிவாரஸா இருந்தது when it was in the peak. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கணக்கே இல்லாம குறைஞ்சு போய் இட் பிகம்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் 2 லட்சம் பொலிவாரஸ்க்கு ஒரு டாலர்ன்ற மாதிரி வருது. ஸோ இந்த என்கிட்ட ஒரு 300 பொலிவாரஸ் இருக்கு. ஒரு 300 பொலிவாரஸ் இருக்கு. இதுவே 1990s இருந்திருந்ததுன்னா இதுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு $100 எனக்கு கிடைச்சிருக்கும். இப்போ பட் இது வந்து இப்போ நான் 1000 பெசோ கொடுத்து வாங்கினேன். தட் இஸ் இட்ஸ் வர்த்லெஸ், இட்ஸ் நத்திங். நம்ம ஊர் காசுக்கு இது வந்து ஒரு 5 ரூபா 10 ரூபா வருமானு கூட தெரியல. ஸோ தட்ஸ் ஹவ் வர்த்லெஸ் இட் இஸ். மக்களே, ஒரு விஷயம் நீங்க பாருங்க, காசை எடுத்துட்டு வந்து நான் அந்த ஃபோட்டோஸ் காட்டுறேன் உங்களுக்கு ஸ்க்ரீனில். அந்த காசை எடுத்துட்டு வந்து இவங்க அதில் ஆர்ட் ஒர்க் பண்ணி அதில் இந்த படங்கள்லாம் வரைஞ்சி அதை மார்க்கெட்டில் வச்சு வித்துட்டு இருக்காங்க. காசு அந்த அளவுக்கு எக்கானமியை கம்ப்ளீட்டா காலி பண்ணி விட்டாங்க கம்யூனிஸ்ட் ஆட்கள். அது மட்டும் இல்லாம மேல என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல நம்ம இன்னொரு விஷயம் பேசணும். இவங்களுக்கு வந்து இந்த எக்கானமி டவுன் ஆகும் போது இட் காசஸ் மைக்ரேஷன் அவுட் சைட் ஆஃப் வெனிசுவேலா டு அதர் கண்ட்ரிஸ், ரைட்? ஸோ இப்போ நம்ம 70s 80sல எப்படி மக்கள் வந்து மற்ற கண்ட்ரீஸ்ல இருந்து வெனிசுவேலால வேலை செய்யறதுக்காக போனாங்களோ, அதே மாதிரி பீப்புள் ஸ்டார்ட் எஸ்கேப்பிங் ஃப்ரம் வெனிசுவேலா. இதுல ஒரு பேக் ஸ்டோரி மட்டும் எங்க மாமனார் சொல்லுவாரு. அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து 70sல அவர் மாதிரியே அங்க வெனிசுவேலாக்கு வேலை செய்ய போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு போய் he got rich there and he came back to Colombia after like in the 90s. அதாவது அப்படி வாழ வச்ச வெனிசுவேலா வந்து people started escaping out of the country. ஸோ ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் மைக்ரேஷன் வந்து இந்த சாவேஸ், அவர் பேர் என்ன, மதுரோ வந்த புதுசுல நடக்குது. தட் இஸ் த பீப்புள் தட் வேர் ரிச். அவங்களால 2013 ஸ்டார்டிங்லயே என்னென்ன கேரி பண்ணிட்டு வர முடியுமோ எல்லாத்தையும் அவங்க டாலர்ஸா கன்வெர்ட் பண்ணிட்டு தே கம் டு கொலம்பியா அண்ட் அதர் கண்ட்ரீஸ். அங்க இருக்கிற ஃபாரின் ரிசர்வ்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வெளில வராங்கன்னா யூ கேன் சி இட் தட் இட் செல்ஃப் காசஸ் எக்கனாமிக் டவுன் டர்ன், ரைட்? ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் மைக்ரேஷன். அதுக்கு அடுத்தது பீப்புள் தட் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி புவர், அவங்களுக்கு வந்து பிழைக்கிறதுக்கே வழி இல்லாம தே ஸ்டார்ட் கமிங் டு கொலம்பியா. ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகுது, நீங்க இந்த பொகோத்தால இருந்து இந்த பிளெயின்ஸுக்கு போற ரோடு
ஏன்னா நான் எதுக்கு பிளெயின்ஸ்னு சொல்றேன்னா தட் இஸ் கொலம்பியாவோட ஈஸ்ட்ல தான் வெனிசுவேலா வருது இல்லை. ஸோ இட் ஹாஸ் அ வெரி 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 லாங் பார்டர். ஒரினோக்கோன்னு சொல்லிட்டு ஒரு ரிவர், அது வந்து இட்ஸ் லைக் த தேர்ட் ஆர் த ஃபோர்த் லார்ஜஸ்ட் ரிவர் சிஸ்டம் இன் சவுத் அமெரிக்கா. அது ஃபார் மோஸ்ட் பார்ட் அதுதான் கொலம்பியாக்கும் வெனிசுவேலாக்கும் இட் பிகம்ஸ் த பார்டர். அந்த ஒரினோக்கோ ரிவரை நோக்கி போற எல்லா ரோட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு 20 பேரு 30 பேரு 40 பேருன்னு பைய தூக்கிட்டு என்னென்ன கையில இருக்கோ எல்லாத்தையும் தூக்கிட்டு நடந்து வருவாங்க. தே கம் டுவர்ட்ஸ் பொகோத்தா, தே கோ டுவர்ட்ஸ் மெதஜின், அதாவது கொலம்பியால உள்ள பெரிய பெரிய ஊருக்குலாம். ஒரு ஸ்டேஜ்ல தட் இஸ் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் 2022ல ஒரு ஸ்டடி பண்றாங்க எத்தனை வெனிசுவேலன்ஸ் இங்க கொலம்பியால இருக்காங்கன்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் பேர். ஓகே, 30 லட்சம் பேரு நமக்கு கவுண்ட்னு பாத்தீங்கன்னா பெருசு கிடையாது. பட் கொலம்பியாவோட பாப்புலேஷனே 5.5 கோடி பேர் தான். அதுல வந்து 30 லட்சம் பேருங்கிறது இட் பிகம்ஸ் அ ஹியூஜ் பேர்டு. கொலம்பியால ஒரு 30 லட்சம் பேரு, ஈக்குவடார்ல ஒரு 5 லட்சம் பேரு, அப்படியே ஃபர்தர் டவுன் அப் டு சிலே. வெனிசுவேலா எங்க இருக்கு, சிலே எங்க இருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு எல்லா இடத்துக்கும் they travel all the way down. they walk and go. ஏன்னா பிழைக்கிறதுக்கு வழி இல்லை. ஸோ வாட் என்னென்ன கையில கிடைக்குதோ எல்லாத்தையும் எடுத்துட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி வரும்போது நல்ல யோகியர்கள் வந்தா மட்டும் பரவாயில்ல, ரைட்? ஸோ ஆல்சோ a lot of criminals. அவங்களுக்கு வந்து அவங்க ஜெயில வந்து சாப்பாடு போட்டு மெயின்டைன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு these guys start releasing, திறந்து விட்டாங்க. அதுலதான் இந்த ட்ரெயின் தே அராகுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரிமினல் கேங் இட் பிகேம் பாப்புலர். அராகுவாங்கிறது வெனிசுவேலால ஒரு ஸ்டேட், ரைட்? ட்ரெயின் தே அராகுவாங்கிறது அராகுவா ட்ரெயின் பேரு. அது எதுக்கு அவங்களுக்கு அந்த பேர் வருது அப்படின்னா they had at one point of time they had so much network across South America. சிலேல ஒரு சாந்தியாகோ தி சிலேல ஒரு செல்போன் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எடுக்கிறாங்கன்னா திங்கக்கிழமை அன்னைக்கு இட் வில் பி அவைலபிள் இன் கரகஸ். ஓகே, so they have that அது ஒரு big of a network பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஓகே ஓகே, so it was horrible. இப்பயும் மோசமா தான் இருக்கு. பட் அட்லீஸ்ட் நவ் இப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்டார்டட் இஷ்யூவிங் சம் ஐடி கார்ட்ஸ் அண்ட் ஆல், ரைட்? ஸோ அவங்க வந்து கொஞ்சம் லீகலைஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஸோ அட்லீஸ்ட் நவ் யூ நோ த அமௌண்ட் ஆஃப் வெனிசுவேலன்ஸ் தட் ஆர் ஹியர். பட் ஒரு ஸ்டேஜ்ல ரொம்ப 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 மோசமா இருந்தது. தட் இஸ் பணம் உள்ளவங்க வந்தா பரவாயில்ல, இவங்களுக்கு பணமும் இல்லைங்கும் போது ஆல்ரெடி கொலம்பியா வந்து இது கிடையாது, ரைட்? ஐ மீன் பணக்கார நாடு கிடையாது, நாட் தட் ரிச். இங்க ஆல்ரெடி மக்கள் இங்கே கஷ்டப்பட்டு இருக்கும்போது இங்க இருக்கிறதையும் இன்னும் ஷேர் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கும்போது தட் பிகேம் வெரி ஹார்ட். அது ஒண்ணு. இன்னொரு பாயிண்ட், அதையும் விட பெரிய விஷயம் என்னன்னு சொல்லணும்னா இங்க கொலம்பியால வந்து there is a concept of minimum wage, right? ஸோ அந்த லீகல் மினிமம் வேஜ் வருஷம் கவர்மெண்ட் ரிவைஸ் பண்ணும். இப்போ இது 2025ல பாத்தீங்கன்னா அது வந்து 1,500,000 pesos. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கன்வர்ஷன், கொலம்பியன் பெசோ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நம்ம ஊர் காசுக்கு ஒரு ரூபாய் வந்து 50 பெசோன்னு கணக்கு வச்சுக்கோங்க. 1 rupee is 50 pesos. 50 peso. ஓகே, ரைட்? ஸோ இது வந்து டிவேல்யூட் கரன்சி தான். கொலம்பியன் பெசோ டிவேல்யூட் கரன்சி. அப்போ ஒரு ரூபாய்க்கு 50 பெசோ அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4,000 பெசோ வந்து ஒரு US டாலர், more or less, ரைட்? ஸோ 2025ல 1,500,000, அதாவது 15 லட்சம் பெசோ, தட் இஸ் த மினிமம் வேஜ் ஃபார் அ மந்த். ஸோ கிட்டத்தட்ட ஒரு $400 more or less, right? So $400 மினிமம் வேஜ். ஸோ தட் இஸ் நீங்க இப்போ எந்த வேலைக்கு ஆள் எடுத்தாலும் அந்த மினிமம் வேஜ் 1,500,000 பெசோஸ்க்கு தான் நீங்க எடுக்க முடியும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு இப்போ நமக்கு வீட்டு வேலை செய்யறதுக்கு ஒரு நாளைக்கு ஆள் வேணும்னாலும் அந்த 50,000 பெசோ நம்ம ஒரு நாளைக்கு கொடுக்கணும், ரைட்? ஸோ தட்ஸ் ஹவ் த சிஸ்டம் ஒர்க்ஸ். இவங்க வந்து இந்த வெனிசுவேலன் மக்கள் வந்து அந்த மினிமம் வேஜ்லயே பாதிக்கு ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஓகே, சோ அது என்ன, அதனால வழி இல்ல, அட்லீஸ்ட் இங்க இப்படியாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உள்ள வந்தவங்க எவ்வளவு கொடுத்தாலும் ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஸோ இதனால என்ன ஆகுது, இப்போ இந்த சலூன், ரெஸ்டாரண்ட்ஸ் அந்த மாதிரி இடத்துலலாம் பாத்தீங்கன்னா இட்ஸ் ஃபில்ட் வித் வெனிசுவேலன்ஸ்.
இப்போ நம்ம ஊர்ல ஒரு உதாரணம் சொல்லுவோம். நம்ம ஊர்ல வந்து வேலை செய்யறதுக்கு ஆள் இல்ல, அதனால நம்ம வந்து பீகார்ல இருந்து ஆளை கூட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா. தட் இஸ் பிகாஸ் பீப்புள் ஆர் நாட் ரெடி டு ஒர்க் இன் தோஸ் ஜாப்ஸ். பட் இங்க கொலம்பியால அப்படி இல்ல. பீப்புள் ஆர் ரெடி டு ஒர்க், பட் அவங்கள விட அவங்க கம்மியா வந்ததுனால அவங்கள விட கம்மியா சம்பளத்துக்கு ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறதுனால தே லூஸ் தேர் ஜாப்ஸ். இதுல வேலை செய்யற ஆட்கள் எல்லாமும் பாத்தீங்கன்னா கெவின், தட்ஸ் ஆல்சோ another கியூரியஸ். இவங்க எல்லாம் நல்லா படிச்சவங்க. இந்த பிடிவிஎஸ்ஏல ஒர்க் பண்ணிருந்தவங்க, தட் இஸ் இந்த பெட்ரோலியம் இன்ஜினியர்ஸாவோ இல்ல இந்த மைனிங் இன்ஜினியர்ஸாவோ இல்ல, எவ்ரி ஒன் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி வெல் குவாலிஃபை. பட் அவங்களுக்கு வந்து செய்யறதுக்கு வேலை இல்லை. என்னோட நான் இங்க வீட்டு பக்கத்துல நான் சலூனுக்கு போவேன். அவர் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஹீஸ் ஆட்டோமொபைல் இன்ஜினியர் கெவின். அவர் அங்க Engineer. ஒர்க் ஷாப் வச்சிருந்திருக்காரு. ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அண்ட் ஹி ஹேட் இஸ் ஓன் ஒர்க் ஷாப் இன் கராக்கஸ். அவர் இங்க வந்து முடிவெட்டிட்டு இருக்காரு. அவர்கிட்ட நம்ம வந்து இந்த நம்ம ஊர் டிவிஎஸ் இதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கோம், டிவிஎஸ் ராயல் என்ஃபீல்ட் எல்லாம் பத்தி. அண்ட் he was so knowledgeable about bikes. பட் இங்க வந்து அவருக்கு செய்யறதுக்கு வேலை இல்லை. சம்பளமும் பாத்தீங்கன்னா அந்த லீகல் மினிமம் வேஜ்ல பாதி, அதாவது 7,50,000 பெசோ. 7,50,000 பெசோனா கிட்டத்தட்ட என்ன ஒரு 15,000 ரூபாய் நம்ம ஊர் காசுக்கு. பட் டேக் இன்டு அக்கௌண்ட் கொலம்பியால காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் ஜாஸ்தி, ரைட்? ஸோ நாட் லைக் இந்தியா. இவங்க தங்கி இருக்கிற வீட்லாமும் பாத்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரி அந்த ஒரு ஹால் ஒரு கிச்சன்ல கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் 15 பேர்னு ஆல்சோ. ரொம்ப ரொம்ப இட்ஸ் ஹாரிபிள். எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இட்ஸ் ஹாரிபிள். இவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்றது வந்து வீட்டுக்கு அனுப்புறதுக்கு வந்து தே ஹேவ் தேர் ஓன் நெட்வொர்க், ரைட்? ஸோ நம்ம ஊர்ல இந்த ஹவாலான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தே சேஞ்ச் இட் இன்டு US டாலர்ஸ் அண்ட் சென்ட் இட். ஏன்னா வேற எதுல அனுப்ப முடியும்? ஸோ அங்க வேல்யூ இல்ல இல்லையா? அங்க வேல்யூ இல்ல. ஸோ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா வெனிசுவேலால லீகல் டெண்டர், தட் இஸ் இந்த ஃபார்மல் டெண்டர் அப்படிங்கிறதுல வந்து, தட் இஸ் இந்த இன்ஃபார்மல் மார்க்கெட்ல US டாலர் ஒர்க் ஆகும், இல்ல கொலம்பியன் பெசோஸ் ஒர்க் ஆகும். ஓகே ஓகே, நத்திங் டு டூ வித் வெனிசுவேலன் கரன்சி. ரைட். இப்போ எனக்கு ஒரு கேள்வி. இப்போ வெனிசுவேலா கண்ட்ரியில் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குல்ல, இந்த ப்ராப்ளம்க்கு என்ன, வாட் ஆர் தி பேஸ் பிரின்சிபல்ஸ் தே அடாப்டட் தட் ரிசல்டட் இன் திஸ்? எதனால வந்துச்சுன்னு கேட்குறேன். அவங்க அடாப்ட் பண்ணால் என்ன மாதிரியான பாலிசிஸ்? முக்கியமாக தேர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், ரைட் இல்லையா? இப்போ நம்ம ஊரில் உள்ள கம்யூனிஸ்ட் என்ன சொல்லுவாங்க, இவங்க நம்ம கண்ட்ரியில் உள்ள விஷயங்களை லைக் எடுத்துப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டெமோக்ரஸி அதெல்லாம் வந்து எடுத்துப்பாங்க. ஆனால் கம்யூனிஸ்ட் கண்ட்ரியில் அது கிடையாது. இந்த சிஸ்டம் உள்ள இருந்துக்கிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கே இருக்கிற மாவோயிஸ்ட்டை இவங்க ஆதரிப்பாங்க. மாவோயிஸ்ட் இஸ் கம்ப்ளீட்லி அபவுட் ஆர்ம்ட் ரெவல்யூஷன் இல்லையா? அப்போது அவங்களுடைய கோர் ஃபிலாசபியை அவங்க விட்டு கொடுக்கல இங்கே உள்ளவங்க. அங்கே உள்ள முக்கியமாக வெனிசுவேலன் கவர்மெண்ட் அவங்க பண்ண என்ன மோசமான விஷயங்கள் இந்த மாதிரி மாறுறதுக்கு காரணம்னு கேட்குறேன். ஒரு 2-3 விஷயம் சொல்லலாம். நீங்க ஃபர்ஸ்ட் யூ கவர்ட் இட் பிரீஃப். இந்த நேஷனலைசேஷன் சொல்லிட்டு ஸ்டார்டட், ரைட்? ஸோ இந்த ஆயில் கம்பெனில இவங்க ஃப்ரீயா விட்டுருந்தாங்கன்னாவே கொலம்பியா விட வெனிசுவேலா would have been குட். இவங்க அதை நேஷனலைஸ் பண்றாங்க, டெலிவிஷன் நெட்வொர்க்ஸ் நேஷனலைஸ் பண்றாங்க. ஸோ விச் மீன்ஸ் தட் ஃப்ரீ மீடியா வாஸ் நோ லாங்கர், இட் வாஸ் நோ லாங்கர் ஃபீசிபிள் டு ஹேவ் அ ஃப்ரீ மீடியா. அதே மாதிரி பேங்க்ஸ் எல்லாம் நேஷனலைஸ் பண்றாங்க. ஸோ எவ்ரி திங் பிகம்ஸ் கரப்ட், ரைட்? ஸோ நேஷனலைசேஷன் ஃபர்ஸ்ட் காரணம். எதையுமே விட்டு வைக்காம நேஷனலைஸ் பண்றாங்க. ஸோ பிரைவேட் என்டர்பிரைஸ்லாம் இவங்க when they start killing, of course people don't have any incentive to invest and develop their business, right? So அது ஒன்று. அடுத்தது இவங்களுக்கு இன்ஃப்ளேஷனை எப்படி டீல் பண்ணுங்கிறது தெரியல. ஸோ எல்லார் கையிலயும் காசு கொடுத்தா போதும் அப்படின்னா மிஸ்மேனேஜ்மெண்ட், ரைட்? ஸோ நோட் அடிச்சு கையில கொடுத்தாங்க அப்படிங்கும்போது இட் ஸ்டார்ட்ஸ், அது பேர் என்ன சொல்லுவாங்க, இன்ஃப்ளேஷன் ஸ்டாக்ஃப்ளேஷன், ரைட்? ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் சீரீஸ் ஆஃப் ஸ்டாக்ஃப்ளேஷன். அது ரெண்டாவது. மூணாவது, இவங்க கவர்மெண்ட்டை லெஜிட்டிமைஸ் பண்றதுக்கு தே நீட் த சப்போர்ட் ஆஃப் ஆர்ம்டு கேங்ஸ், ரைட்? ஸோ நான் ட்ரெயின் டே ராகுவா, அப்புறம் இந்த கார்டெல் தே சோலஸ், அந்த மாதிரி குரூப்போட சப்போர்ட் இவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அதை வந்து என்கரேஜ் பண்ணி மக்கள்கிட்டேருந்து கொள்ளடிக்கிறது. பிகாஸ் கராக்காஸ் வந்து இட்ஸ் நவ் த மர்டர் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்ட். ஸோ நம்ம ஊருக்கு போனோம்னா உயிரோட வருவோமாங்கிறது தெரியாது. ஸோ இந்த காசுக்கு கடத்தல் பண்றது, அப்புறம் இந்த ட்ரக்ஸை கொலம்பியால இருந்து வெனிசுவேலா கொண்டு போயிட்டு வெனிசுவேலால இருந்து யூஎஸ்க்கு அனுப்புறது, அந்த மாதிரி
that is when they involve in those type of activities, what So else is there for people to first do? ரைட். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த நேஷனலைசேஷன். இந்த நேஷனலைசேஷன் அப்படின்றது Nationalization. கம்யூனிசம் உடைய ஒரு கோர் ஃபிலாசபி. ஆக்சுவலி இப்போ மார்க்ஸை படிச்சீங்கன்னா மார்க்ஸ் சொல்லுவார், எவ்ரி திங் எவ்ரி திங் ஃப்ரம் அன் இண்டிவிஜுவல், அந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுடைய கடைசி பொருட்கள் வரைக்கும் இட் ஷுட் பி நேஷனலைஸ்ட் அப்படின்றது கால் மார்க்ஸினுடைய கோர் தியரி இல்லையா? அப்போ அதை இவங்க வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆக்சுவலி இப்போ இஃப் வி டாக் அபவுட் ரஷ்யா, சைனா, அவங்க பண்ண முதல் வேலை இந்த மாதிரி மார்க்ஸ் சொன்ன விஷயத்தை அப்படியே வந்து எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அப்படியே கொலாப்ஸ் ஆச்சு. கியூபா. இவங்களுக்கு வந்து பிரசிடென்சி இருக்கு. கியூபா வெரி குட் எக்ஸாம்பிள் இல்லையா? கியூபா வெரி குட் எக்ஸாம்பிள். இங்க ஊர்ல உள்ளவங்க கியூபா தான் ஆகா ஓகோம்பாங்க. ஆனா கியூபாக்கு இங்க இருந்து காசு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க நம்ம ஊர் ஆட்கள். நம்ம பார்த்தோம் போன மாசம் இங்க இருந்து காசு அவங்க வாங்கி அங்க அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா கேட்டா கியூபா தான் புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்னன்னா அந்த மார்க்சினுடைய, நான் அடிக்கடி சொல்ற விஷயம் என்னன்னா, மார்க்சினுடைய அடிப்படை கொள்கை தவறு. இப்போ இங்க உள்ளவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மார்க்ஸ் நல்லவர் தான், அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண கண்ட்ரிஸ் வந்து தே மிஸ்மேனேஜ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவருடைய பிலாசபியை வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஒவ்வொரு இடத்துலையுமே அடிமட்டு தான் வாங்கியிருக்காங்க இல்லையா? ஸோ மார்க்ஸோட பிலாசபி கரெக்ட்னா ஏதாவது ஒரு நாட்டிலேயாவது அது சக்சஸா இருந்திருக்கணும். ரைட். ஒரு நாடு, not a single country was successful in implementing it. இப்போ நீங்க அர்ஜென்டினாலாம் பாத்தீங்கன்னா இட்டர்னலி they are in crisis, right? So இப்பதான் மிலை வந்துட்டு he is trying to change things, but இப்போ வந்து it's becoming much better. இப்போ முன்னாடி வந்து அந்த இவங்களுக்கும் they had the same situation with the currency, அந்த ப்ளூ டாலர் மார்க்கெட், ரெட் டாலர் மார்க்கெட் சொல்லுவாங்க. this blue இன்ஃப்ளேஷன் peso, red peso 400%லாம் ரொம்ப மோசமா இருந்தது. பட் இப்போ வந்து இட்ஸ் பிகமிங் மச் மச் பெட்டர் பிகாஸ் மிலை இஸ் ரூலிங் வித் அயர்ன் ஹேண்ட். அது அவர் பாராட்டியே ஆகணும் பிகாஸ் ஹி இஸ் பிரிங்கிங் இன் a lot of cost cutting measures and all of that. ஸோ ஒரு கண்ட்ரி கூட சவுத் அமெரிக்காலையும் சரி அக்ராஸ் த வேர்ல்ட் வேற எங்கேயுமே வந்து இந்த கம்யூனிஸ்ட் பிலாசபி ஹஸ் நெவர் ஒன். நம்ம வந்து மக்களை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தோம்னாலே பீப்புள் ஆர் இன்னோவேட்டிவ், பீப்புள் கேன் கிரியேட் பிசினஸஸ், ரைட்? இப்போ கூட பாத்தீங்கன்னா என்ன சொல்ல வந்தேன்னா, இப்ப கூட பாத்தீங்கன்னா பீப்புள் இன் வெனிசுவேலா தே ஆர் இன்னோவேட்டிவ், ரைட்? ஸோ தே ஆர் ப்ரவுட் பீப்புள். அவங்க வந்து ஒரு 2020-2021 ஐ ஹேட் த சான்ஸ் டு கோ டு அ பார்டர் டிபார்ட்மெண்ட், தட் இஸ் நார்த் சந்தாண்டர்னு சொல்லிட்டு. அங்க வந்து குக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரு. குக்குதா வந்து தட்ஸ் த பார்டர் டவுன் பிட்வீன் கொலம்பியா அண்ட் வெனிசுவேலா. குக்குதா வந்து இட்ஸ் த கேபிட்டல் ஆஃப் நார்த் சந்தாண்டர். மக்கள் பிச்சை எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு they start selling their Venezuelan bikes and cars crossing the bridge. ஓகே. சோ இங்க வித்துட்டு இருக்காங்க. நம்ம அந்த பைக் கார் போட்டோவும் போடுவோம், அந்த வெனிசுவேலன் பிளேட் போட்டு, பிகாஸ் பீப்புள் ஆர் ப்ரவுட், ரைட்? அவங்களுக்கு வந்து காசு கிடைச்சா போதும், they will be ready to do what it takes. அதே மாதிரி நார்த்தன் கொலம்பியால மைக்காபோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர். அது வந்து தட்ஸ் ஆல்சோ பார்டர் டவுன் பிட்வீன் கொலம்பியா அண்ட் வெனிசுவேலா. ஒரு 20-30 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் தே ஹேட் அ ஃப்ரீ ட்ரேட் ஜோன். அதாவது இந்த வெனிசுவேலால இருந்து பீப்புள் யூஸ் டு பிரிங் தேர் திங்ஸ் அண்ட் செல் இன் தட் பார்டர் டவுன். தட் வாஸ் அ வெரி thriving place for commerce. இப்போ வந்து that town also came under the control of the mafias. Government interference இல்லாம இருந்துச்சுனாலே people would become creative. Because நீங்க இந்த வெனிசுவேலா மியூசிக்ல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா a lot of singers also had to move to Colombia. அவங்க பேர் வந்து மெலினா பெனிதேஸ்னு சொல்லிட்டு, that's a very famous singer from Venezuela that I like also. She had to take Colombian citizenship recently. Because of she could not live any longer in Venezuela. திருப்பி போக முடியாது. அதே மாதிரி நீங்க சொன்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து இப்போ வந்து கம்யூனிசம்ல என்ன பெரிய பிரச்சனைனா, நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி பயங்கரமா பாதிக்கப்படும். எவ்ரிதிங் இஸ் கண்ட்ரோல்ட். அண்ட் கேபிட்டலிசம்ல வந்து we have the freedom to do what we want to do. I am an individual. நான் வந்து யாரோடைய அதிகாரத்துக்கு கீழேயும் நான் இல்லை. ஆனா இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே my every move is controlled by the government. Correct. And they're not letting people be innovative, they're not letting people to be creative. So அப்படிங்கும்போது மக்களுக்கு அங்க அந்த வாழ்வாதாரம் சுத்தமா போகுது, ரைட்? ஸோ அதனாலதான் கொலம்பியா வந்துட்டு கொலம்பியால இருந்து மெக்சிகோ போறதும், மெக்சிகோல இருந்து யூஎஸ் போறதுமா இந்த லாஸ்ட் 10-15 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா அவுட்வர்ட் மைக்ரேஷன் ஃப்ரம் வெனிசுவேலா வாஸ் ஹியூஜ்.
நம்ம அந்த இன்னொரு மேப் கூட உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன்னு நினைக்கிறேன். அதுல வந்து இட் வில் ஷோ த கவுண்ட் ஆஃப் வெனிசுவேலன் பாப்புலேஷன் இன் டிஃப்ரெண்ட் லாட்டின் அமெரிக்கா கண்ட்ரிஸ். கிட்டத்தட்ட கவுண்ட் எல்லாம் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு 1/4 ஆஃப் வெனிசுவேலா இஸ் ஆல்ரெடி அவுட் ஆஃப் வெனிசுவேலா. மூட் அவுட் ஆஃப் வெனிசுவேலா பிகாஸ் தேர் வேர் நத்திங் டு டூ. இதே மாதிரி இப்போ இந்த கியூபால பாத்தீங்கன்னா அதுல இதே மாதிரி தான் 59ல அவர் ஃபிடல் காஸ்ட்ரோ ஆட்சிக்கு வராரு. அவருக்கு வந்து அவர் ஆட்சி பண்ண அடுத்த 40 வருஷங்கள்ல 4 மில்லியன் பீப்புள் வெளியே போயிட்டாங்க இல்லைங்களா? வெளியே போயிட்டு அவங்க வெளியே போறப்போ அவர் சொன்ன வார்த்தை வந்து நீங்க போறீங்கன்னா யுவர் வார்ம்ஸ் எர்த் வார்ம்ஸ் கோ அவுட் அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி விட்டவர். இன்னைக்கு அந்த கவர்மெண்ட் போன வருஷம் அவங்க அறிக்கை விட்டுருந்தாங்க என்னன்னா, வெளியே இருக்கிற கியூபன்ஸ் எல்லாம் நாட்டுக்கு வாங்க, பிகாஸ் we are அவுட் ஆஃப் மணி, நீங்க வந்து நீங்க எக்கானமியை வந்து மேலே கொண்டு வரணும்னு சொல்லி நீங்க உள்ள வாங்கன்னு சொல்லி அவங்க ஒரு கால் கொடுத்தாங்க. ஓகேவா? அப்போ நீங்க ஆட்சி பண்ணும்போது வெளியே மக்கள் அவங்க வந்து எஸ்கேப் ஆகி போறாங்க. போட்ல வந்து ஐ மீன் இல்லீகலா போட் பிடிச்சி அங்க பிளாக் மணியில அவங்களுக்கு பே பண்ணி இவங்க இங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிருந்தாங்க. இன்னைக்கு அவங்கெல்லாம் நீங்க இங்க வாங்கன்னு சொல்லி அந்த அரசாங்கம் இப்போ வந்து கால் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப கம்யூனிஸ்ட் ஆட்சியில எந்த காலத்திலயுமே மக்கள் அவங்க ஹேப்பியா வாழ்ந்ததில்ல. அங்க விட்டா போதும் சொல்லி ஓடிடுறாங்க மக்கள். அதான் வாழறதுக்கு வழி தேடி. அதேதான் ப்ரோ, அதேதான். அண்ட் த வர்ஸ்ட் திங் இஸ் நம்ம பேசின மாதிரி நல்ல வெல் குவாலிஃபைட் பீப்புள், அவங்க வந்து நல்ல டெக்னாலஜியில நல்ல இன்ஜினியரிங் செக்டர்ல எல்லாம் வேலை பார்த்துட்டு இருந்த மக்கள் வந்து they start doing menial jobs here. ஏன்னா பிழைக்கிறதுக்கு வழி இல்லாம. இன்னொன்னு, அந்த நார்த் கொலம்பியால நாங்க அந்த டூர் போயிருந்தோம்னு சொன்னேன்ல, அங்க வந்து எங்க டூரிஸ்ட் கைடா வந்தவர், ஐ மீன் ஹி இஸ் டுடே a டூரிஸ்ட் கைட், பட் அவர் வந்து இன்ஜினியர். ஆமா, அங்க ஓகே ஓகே இன்ஜினியரோ. அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து they said he was a doctor. இங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு வழி இல்ல. அங்க வெனிசுவேலால டாக்டர் இருந்தவங்க இங்க வந்து கார் ஓட்டிட்டு இருக்காங்க. ஓகே, அவங்க லைஃப் ஸ்டைலே அப்படியே தலைகீழா மாறிச்சுன்னு தான் நம்ம சொல்லணும். அண்ட் எக்கானமி அவ்வளோதான், இது மேலே வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி இருக்கிற இந்த இண்டஸ்ட்ரீஸ் ஜாப்ஸ் இந்த மாதிரி டேலண்ட்ஸை வந்து இவங்க வந்து வேஸ்ட் பண்றாங்க. மதுரை இஸ் நாட் ரெடி டு கிவ் அப் பவர் ஆல்சோ, ரைட்? ஸோ இப்போ போன வருஷம் அங்க எலெக்ஷன் நடந்துச்சு, எல்லாருக்கும் தெரியும். இட் வாஸ் அவர் பேர் என்ன, எட்முண்டோ கொன்சாலஸ் தான் வின் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவரையே வந்து நாட்டை விட்டு துரத்தி விட்டாங்க. இப்போ அவர் வந்து ஸ்பெயின்ல he had to take refuge and he's living there. மதுரை வந்து கான்ஸ்டிடியூஷனை மாத்தி 6 வருஷம் தனக்கு பவர் இருக்கா மாதிரி இப்போ பண்ணிட்டோம். 2025ல இருந்து 2031 வரைக்கும். ஓகே, எக்ஸ்ட்ரா 6 வருஷம். இன்னொன்னு ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம், தட்ஸ் சம்திங் தட் we will have to talk. இங்க லாட்டின் அமெரிக்கா கண்ட்ரீஸ்ல தான் நான் அதை நிறைய பார்த்திருக்கேன். இப்ப நம்ம ஊர்ல நம்ம கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணுவோம், ரைட்? ஸோ வித்தவுட் சேஞ்சிங் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். நம்ம கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் இவங்க காங்கிரஸும் பண்ணியிருக்காங்க, பிஜேபியும் பண்ணியிருக்காங்க. நல்லதா கெட்டதாங்கிறத தாண்டி பீப்புள் ஹாவ் த பவர் டு டூ இட், ரைட்? ஸோ பட் நம்ம ஃபாலோ பண்ற பிரின்சிபல் வந்து கான்ஸ்டிடியூஷனோட பேசிக் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படின்னு. இங்க வந்து ஆனா உன்னா தே ஸ்டார்ட் ரீரைட்டிங் த கான்ஸ்டிடியூஷன் இட்செல்ஃப். ஓகே, அவங்களுக்கு ஏத்த மாதிரி வெனிசுவேல் ஆமா, வெனிசுவேலால மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வாட்டி அந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷனை புதுசா எழுதியிருக்காங்க. ஓகே, இங்க ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும்னா அது வந்து பார்லிமெண்ட்டுக்கு கொண்டு வந்து அவங்க டிபேட் பண்ணி அது அப்படிதான் வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணுவோம் இல்லையா? அங்க வந்து அவர் எழுதுறதுதான் லா. அவர் எழுதுறதுதான் லா. அதை லீகலைஸ் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க, இங்க கொலம்பியா வெனிசுவேலால பாத்தீங்கன்னா they don't have the concept of parliament, they have congress, right? So ரெண்டு ஊர்லயும் பிரசிடென்ஷியல் ரூல். அந்த காங்கிரஸ்ங்கிறது கிட்டத்தட்ட பார்லிமெண்ட் மாதிரி. ஒன்னு அந்த காங்கிரஸ்ல இவங்களோட ஆளுங்களையா எலெக்ஷன்ல ஜெயிக்க வச்சு போட்டுட்டு they pass the amendments. அமெண்ட்மெண்ட்னா நான் சொல்றது கான்ஸ்டிடியூஷனே புதுசா எழுதுற மாதிரி. அப்படி அந்த காங்கிரஸ்ல சரி வரல அப்படின்னா they constitute something called as constituent assembly. நம்ம ஊர்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஊர்ல ஒரே ஒரு தடவை தான் அந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி ஃபார்ம் ஆச்சு. நம்ம இவரு அம்பேத்கர் வந்து he was the leader of it and he wrote the constitution and all of that. கான்ஸ்டிடியூஷனை கிரியேட் பண்றதுக்கான அசம்பிளி. இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க பார்ட்டி ஆளுங்களை வச்சுட்டு they form a constitution. அசம்பிளி ஃபார்ம் பண்ணுவாங்களா? ஓகே, கான்ஸ்டிடியூஷனை புதுசா எழுதுறதுக்கு. ரைட். லாட் ஆஃப் அம்பேத்கர். ஒரு வருஷம் ஒரு அம்பேத்கரா அங்க வருவாரு. ஒரு வருஷமோ ஒரு அம்பேத்கரா. அது பேர் மட்டும் மாத்துவாங்க, கண்ட்ரி பேரு. இப்போ வந்து மோஸ்ட் ரீசன்ட் நேம் ஆஃப் வெனிசுவேலா இஸ் ரிபப்ளிகா பொலிவாரியானோ de வெனிசுவேலா, பொலிவாரியன் ரிபப்ளிக் ஆஃப் வெனிசுவேலா. ஓகே, அதுக்கு முன்னாடி ரிபப்ளிக் ஆஃப் வெனிசுவேலா, அதுக்கு முன்னாடி செக்யுலர் ரிபப்ளிக் ஆஃப் வெனிசுவேலா, அதுக்கு முன்னாடி நேஷனல் ரிபப்ளிக் ஆஃப் வெனிசுவேலா,
ஸோ அந்த மாதிரி ம். ஒரு தடவை பேரை மட்டும் ஸ்டிக்கர் ஒட்டி புதுசா பேரை மாத்தி. ரைட் ரைட். ஆக்சுவலி என்னன்னா, அப்போ அங்க உள்ள மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்றது உண்மை. ஆ அவங்கள அவங்கள நம்ம வந்து மேல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க ட்ரை பண்ணதும் உண்மை. அதுக்கு இவங்களுக்கு கிடைச்ச ஒரு விஷயம்ன்றது எனக்கு இந்த கம்யூனிசம் அப்படின்ற விஷயம். அத வந்து இவங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணாங்க. பட் இட்ஸ் அ கம்ப்ளீட் டோட்டல் ஃபெயிலியர் இல்லையா? ஃபெயிலியர் ஆயிருச்சு. இப்போ அந்த பீப்பிள் கம்யூனிசம எப்படி பார்க்குறாங்க? அங்க உள்ள மக்கள். அ இன்னும் அத நம்புறாங்களா? இல்ல பீப்புள் ஹானஸ்ட்லி தேர் ஃபெட் அப் வித் கம்யூனிசம், ரைட்? ஸோ இப்போ போன வருஷம் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறமா நடந்த இந்த போராட்டம்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாசம் 1.5 மாசம் போச்சு. People wanted this guy to resign. Maduro வந்து they wanted him to resign and they were protesting in the streets. தினம் ஒரு ஊர்லயும் வந்து போராட்டம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் at the end of the day people had to carry their day to day business, right? So they give up. பட் கம்யூனிசம்னு நீங்க இப்போ வெனிசுவேலாலாம் போய் சொன்னீங்கன்னா மக்கள் கல்லால தான் அடிப்பாங்கன்னு வைங்களேன். they are still finding a way to see if this guy can be moved out. அதுவே வந்து இப்போ நம்ம அவர் பேர் என்ன, ட்ரம்ப் வந்து இந்த ஷிப்பெல்லாம் அனுப்பிச்சார்ல டு வெனிசுவேலா. ஸோ பீப்புள் வேர் எக்ஸ்பெக்டிங் தட் பீப்புள் வில் பி ரெசிஸ்டிங் இட், பட் பீப்புள் வேர் வெல்கமிங் இட். தே see it as liberation. ரைட் ரைட். ஸோ அப்புறம் டிக்டேட்டர்ஷிப் வந்து ஏன் சவுத் அமெரிக்காவில் ரொம்ப அதிகமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அந்த அந்த கண்டத்தினுடைய அந்த வரலாறை படிக்கும்போது நிறைய இந்த மாதிரி லாட் ஆஃப் சர்வாதிகாரிகள் அங்கே ஆட்சி பண்ணியிருக்காங்க இல்லையா? அதனுடைய ஏன் நினைக்கிறீங்க? அதாவது பீப்புள் லைக் அப்சல்யூட் பவர் அப்படின்னு வேணா சொல்லலாம். இப்போ நீங்க இங்க கொலம்பியால பெருசா மிலிட்ரி டிக்டேட்டர்ஷிப்னு இருந்தது இல்லை. பட் நம்ம வெனிசுவேலா இல்ல அர்ஜென்டினா இல்ல சிலே இல்ல பொலிவியா எங்க பார்த்தாலுமே at one point of time people are fed up, right? இவனுக்கு இவன் மோசம், இவ்வளோ மோசமா இருக்கிறதுக்கு that is it's already worst. Let's give the opportunity to someone else who at least promises to change things for good. அப்படின்னு people are fed up, right? So at the end of the day வேற எதுவுமே ரீசன் இல்லை. That's why people are okay with military dictatorship. And ஒரு சில dictatorship பார்த்தோம்னா they were actually good, right? So it was not completely bad. ஒரு சில பேர் ஒரு சில விஷயம் பண்ணதெல்லாம் வந்து it was kind of good. But end of the day people should know where to stop. Yeah, that's true. அந்த ஈத்தர்நாட் சீரீஸ் கூட பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தது. அதுல it was during the time of military dictatorship of Argentina. ஓகே. So அந்த ஏலியன் இன்வேஷன் கான்செப்ட் நான் இன்னும் ஃபுல்லா பார்க்கணும். அந்த ஏலியன் இன்வேஷன் நடந்த டைம் வந்து இட் வாஸ் மிலிட்டரி டிக்டேட்டர்ஷிப் இன் அர்ஜென்டினா. அதை வந்து அப்போஸ் பண்ணி இவங்க கிரியேட் பண்ணதான் அந்த சீரீஸ் ஆக்சுவலா. ஓகே ஓகே. அண்ட் யூ வாட்ச் லாட் ஆஃப் மூவிஸ் அண்ட் சீரீஸ். இப்போ நம்ம ஆடியன்ஸ்க்காக அந்த நாட்டினுடைய கலாச்சாரம், அங்க உள்ள அரசியல் விஷயங்களா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு 2 சீரீஸ் அண்ட் 2 படம் நீங்க சொன்னா நல்லா இருக்கும். ஓகே, இது வந்து நான் ஸ்கிரீன்ல வைக்கிறேன். வேற ஏதாவது? அர்ஜென்டினால ஈத்தர்நாட் ஒன்று. அதே மாதிரி இப்போ நம்ம பேசிக்கலா நீங்க லாட்டின் அமெரிக்கா ஹிஸ்டரி, தட் இஸ் கொலம்பியா வெனிசுவேலா ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கணும்னா பொலிவார்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் இருக்கு. தட் டாக்ஸ் அபவுட் சிமன் பொலிவாரோட லைஃப் ஹிஸ்டரி பேசுறது. அதே மாதிரி இந்த 100 years of solitude, அதுவும் கேப்ரியல் கார்சியா மார்கெஸ் 100 years of solitude in Netflix. அந்த நாவலோட நேம் அப்படியே வச்சிருப்பாங்க இதுக்கும். ஆமா, அது நெட்ஃபிளிக்ஸ். இதுல ஸ்பானிஷ்ல நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. சியனா நியூஸ் டே சொலேதாத் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ஸ்பானிஷோட ஒரிஜினல் டைட்டில். இதுல இங்கிலீஷ்ல 100 years of solitude. அது அப்புறம் வேற என்ன சீரீஸ் இங்க பாப்புலர்? அப்புறம் இது சொல்லாம விட்டா கோச்சுப்பாங்க, அக்லி பெட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து அமேசான் பிரைம்ல இருக்கும். நான் உங்களுக்கு பேர் அனுப்பிச்சு விடுறேன். அக்லி பெட்டி. ஓகே. BETTY. அது வந்து இட்ஸ் a very famous Colombian series. அப்புறம் இது ஒன்று கராங்கா மியூசிக். அது வந்து எனக்கு பிடிச்சது. பட் திங் இஸ் அது வந்து நம்ம நாட்டுப்புற பாடல் மாதிரி இருக்கும். நம்ம ஊர்ல நம்ம வயல்ல பாடுற பாட்டுலாம். இட் இஸ் லைஃப் இன் அ கேம்ப், லைஃப் இன் அ ஃபீல், லைஃப் இன் அ ஒரு பண்ணையில வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ தோஸ் ஆர் வெரி வெரி நைஸ் மியூசிக். தோஸ் ஆர்
கேட்டீங்கனாலே உங்களுக்கு பாடணும் ஆடணும்னு தோணும். தட் இஸ் வண்டர்ஃபுல். இன்னொரு விஷயம் நம்ம பேச மறந்தது, தட்ஸ் மால் நரிஷ்மெண்ட், ரைட்? ஸோ இப்போ ம். இவங்க ஒரு ஸ்டடியில் என்ன சொல்றாங்க, கிட்டத்தட்ட ஒரு தெர் இஸ் 2000 ஸ்டார்டிங்ல லைக் சம் இஃப் சேஃப் 5% வெனிசுவேலன்ஸ் வந்து மால்நரிஷ்டா இருந்தாங்க அப்படின்னா தட் இன்க்ரீஸ் டு அபவுட் 25% இன் 2015. ஓகே. ஸோ 1ல் 4 பேர், தட் இஸ் 4ல் ஒருத்தர் வந்து தே ஆர் மால்நரிஷ்னா. ஸோ இப்போ நம்ம 2017ல நம்ம முயலை வளர்த்து சாப்பிடுங்கன்னு சொன்னார்ல, ஆல் ஆஃப் தட் இஸ் பார்ட் ஆஃப் மால்நரிஷ்மெண்ட். இப்போ நம்ம இந்த கியூபா பத்தி பேசணும்ல, அங்க பாத்தீங்கன்னா இந்த கியூபன் ஃபுட் வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஃபேமஸ். எதுக்காக ஃபேமஸ்னா, இட்ஸ் நாட் பிகாஸ் இட்ஸ் ஹெல்த்தி அண்ட் ஆல். அவங்களோட இருக்கிற இன்கிரீடியன்ஸை வச்சுட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபுட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால இட் பிகம்ஸ் ஃபேமஸ். இந்த இதுல யூஎஸ்ல அப்புறம் இந்த லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்ல எங்கெங்கெல்லாம் கியூபன் பாப்புலேஷன் இருக்காங்களோ அங்கெல்லாம் இந்த கியூபன் ரெஸ்டாரண்ட்ல போய் பாத்தீங்கன்னா மெயின் இன்கிரீடியன்ட் வந்து அவங்க அந்த பூண்டு போடுவாங்க. ஸோ ஃபிளேவர் தெரியாம இருக்கிறதுக்காக எல்லாத்துலயும் பூண்டு போட்டு தே கிரியேட் அ சாஸ் அண்ட் தே ஹேவ் இட். ஓகே. ஸோ இட்ஸ் டேஸ்டி பட் நாட் ஹெல்த்தி, ரைட்? ஸோ அதே மாதிரி வெனிசுவேலால என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க வெனிசுவேலாலையும் சரி கொலம்பியாலையும் சரி அரேப்பாங்கிறது ஃபேமஸ், ஒரு ஃபேமஸ் உணவு. அரேப்பாங்கிறது சோளத்துல செய்யற சப்பாத்தி மாதிரின்னு சொல்லலாம், ரைட்? ஸோ சோள மாவோட பால் சீஸ் சேர்ந்து சூடு பண்ணி அந்த ஒன்று அந்த அரைப்பாக்குள்ள இல்லை அரைப்பாக்கு மேலே தில் ஆட் ஃபில்லிங்ஸ் அண்ட் ஈட், ரைட்? ஸோ கொலம்பியாவில் பார்த்தீங்கன்னா அதில் சீஸ் போட்டு ஒகாவோன்னு சொல்லிட்டு தக்காளி வெங்காயம் மட்டும் சேர்த்து சாப்பிடுவாங்க, ரைட்? வெனிசுவேலால அதில் தே ஸ்டார்ட் புட்டிங் ஆல் டைப்ஸ் ஆஃப் மீட் அண்ட் ஈட். ஓகே. ஸோ வெந்தது வேகாதது என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் போட்டு தே ஸ்டார்ட் குக்கிங். ஸோ அரேப்பா ரெஜேனா அப்படிங்கிறது வெனிசுவேலால இட்ஸ் அ வெரி ஃபேமஸ் ஃபுட். ரெஜேனா ஃபில்லிங். ஸோ அந்த அரேப்பா ரெஜேனால யூ நோ இட் இஸ் டேஸ்டி பட் இட் இஸ் நாட் ஹெல்த்தி. ஏன்னா நம்ம பேலன்ஸ்டு ஃபுட்டா இல்ல, ஸோ மக்கள் என்ன கிடைக்குதோ வச்சுட்டு சாப்பிட்றாங்க. தட் இஸ் அ ப்ராப்ளம். அண்ட் அதே மாதிரி இதுல கிட்ஸ் ஆர் ஆல்சோ மால்நரிஷ். எப்படி சொல்றதுன்னா, வெனிசுவேலால இருந்து கொலம்பியாக்கு மக்கள் அந்த அகதிகளா வரும்போது கவர்மெண்ட் ஹேட் டு ஸ்டார்ட் அ ஸ்பெஷல் பிளான் ஃபார் ட்ரீட்டிங் த கிட்ஸ், டு ஃபீட் தெம் அண்ட் டு செட் தெம் அப் ஃபார் சக்சஸ், செட் தெம் அப் ஃபார் புட்டிங் இன் டு ஸ்கூல். அதுக்கே வந்து நிறைய காசு செலவு பண்ற மாதிரி இருந்தது. இந்த குக்குதா சொன்னேன்ல, அந்த ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ் வேர் ஃபுல் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம். ஏன்னா அங்க ஒரு சில பேர் இந்த ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக மட்டுமே கொலம்பியாக்கு வருவாங்க, வந்துட்டு திருப்பி போவாங்க. பிகாஸ் தேர் சிஸ்டம் வாஸ் கம்ப்ளீட்லி கொலாப்ஸ். இந்த எல்லோ ஃபீவர் வேக்சின் போடணும், இந்த குழந்தைங்க வளரும் போது அந்த அம்மைக்கெல்லாம் யூஸ்வலா நம்ம போடுவோம்ல இந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி தடுப்பூசி, அதெல்லாம் கூட அவங்களுக்கு இல்லை. நியூட்ரிஷன் பத்தி பேசும்போது காசால அங்க இருக்கிற வார்ல வந்து அங்க இருக்கிற பேபிஸ்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது உண்மை. அதை பத்தி இங்க உள்ள கம்யூனிஸ்ட்லாம் பேசுவாங்க. ஆனா அவங்களுடைய ஐடியாலஜி கொண்ட கம்யூனிஸ்ட் நாட்டிலேயே சோத்துக்கு வழி இல்லாம மக்கள் பாதிக்கப்படுறாங்க, அதை பத்தி பேச மாட்டாங்க. இன்னொரு டெல் யூ another ஸ்டோரி. இங்க எதுக்கு நான் திருப்பி கொலம்பியாவை பத்தி பேசுறேன்னா, கொலம்பியாலையும் இப்ப லெஃப்ட் கவர்மெண்ட் தான் இருக்காங்க. அதனால இந்த கொலம்பியன் பிளெயின்ஸ்ல அரவுகான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட், ஒரு டிபார்ட்மெண்ட். அங்க அரவுகால இப்போ ரீசெண்டா, தட் இஸ் வித்தின் 2 months, சேம் திங். அங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம ஊர்ல இந்த சாப்பாடு போடுறோம்ல, இந்த மதிய உணவு திட்டம்லாம், அதே மாதிரி கொலம்பியாலையும் பீப்புள் ஹேவ் இட். அங்க இருக்கிற ஸ்கூல்ல மத்தியானம் சாப்பாடு போடுறதுக்கு சாப்பாடு இல்லை குழந்தைங்களுக்கு. ஓகே. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை மினிஸ்டர்ஸ் வேர் கரப்ட் அண்ட் தே ஸ்டோல் இட். அது ஒண்ணு. நார்த்தன் கொலம்பியால குவஹீரான்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட், அது பாத்தீங்கன்னா செம்ம டெசர்ட். ஆக்சுவலா பயங்கர அழகா இருக்கும் ஊரு. அந்த டெசர்ட் ஸ்லோப்ஸ்ல இருந்து அட்லாண்டிக் ஓஷன் போற வியூ சூப்பரா இருக்கும். பட் அங்க வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது, ரைட்? ஸோ ஒன்னு டீசாலினேஷன் பிளான் போடணும், இல்ல இந்த டீப் போர்வெல் போடணும். அதுக்கு அங்க ஊர் மக்களுக்கு காசு கிடையாது. இவங்க வந்து இந்த என்ஜிஓஸ்லாம் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, they collected money and they started creating community well. அந்த கம்யூனிட்டி வெல் இனிஷியேட்டிவ் அந்த சின்ன சின்ன கிராமத்துக்குலாம் போடுற மாதிரி they wanted to do an initiative. கவர்மெண்ட் வந்து என்ன ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்றாங்க,
இல்ல நீங்க பண்ணாதீங்க, எங்கள்கிட்ட காசு கொடுங்க, நாங்க பண்றோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த கனறு தோன்ற காசை அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு ஒன் எக்ஸ் மினிஸ்டர் ஆஃப் த பிரசன்ட் கவர்மெண்ட், ஹீ ஸ்டோல் தட் மணி. ஓகே. அப்ப என்ஜிஓ கூட அங்க அவங்களுடைய ஒர்க்க வந்து பண்ண முடியல அங்க. பண்ண முடியல. நான் சொல்றது இந்த குவஹீரா வந்து இட்ஸ் ஷேர்ட் பார்டர் பிட்வீன் கொலம்பியா அண்ட் வெனிசுவேலா. வெனிசுவேலாலையும் தே ஹேவ் தட் குவஹீரா. எந்த இடத்துலயுமே அங்க குடி தண்ணிக்கு வழி உதவி செய்யறேன்னு வரவனையும் விடுறது இல்ல. ரைட் ரைட், தே வர் சோ கரப்ட். இப்ப நாங்க அங்க டிராவல் பண்ணும்போது ரோட்ஸ் பெருசா கிடையாது அந்த இடத்துல, ரைட்? ஸோ இந்த ஒத்தடி பாதை மாதிரி தான் இருக்கும். இந்த 4-wheel டிரைவ்ல தான் போனோம். நிறைய இடத்துல இந்த குழந்தைங்கலாம் பாத்தீங்கன்னா ஒரு பிஸ்கெட்டுக்கு ஒரு சாப்பாடு பாக்கெட்டுக்கு பிச்சை எடுக்கிறதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப 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 கஷ்டமா இருக்கு. அதை பத்தி ஏற்கனவே போட்டிருந்தாங்க, இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் நாங்க பிஸ்கெட் பாக்கெட்லாம் வச்சிருந்தோம். அவங்க பிஸ்கெட் பாக்கெட் எவ்வளவு நாளைக்கு வரும் அவங்களுக்கு? படிக்கிறதுக்கு வழி இல்லை, சாப்பிட்றதுக்கு வழி இல்லைன்னா வாட் வில் தே டு? உதவி செய்யறேன்னு வரவனையும் விடுறது இல்லை. இந்த கம்யூனிட்டி கிணறுலாம் போட்டாங்கன்னா தே வில் ஹேவ் அட்லீஸ்ட் குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கும். இல்லைன்னா இப்போ பாத்தீங்கன்னா நல்ல ஒரு 15-20 கிலோமீட்டர் நடந்து போய் தண்ணி கொண்டு வரா மாதிரிலாம் ரொம்ப மோசமான ஊர்லாம் பார்த்தோம். ஸோ வெளியே இருந்து வர்றவங்களையும் உள்ள விட்டுறது இல்லை, இவங்களும் ஒழுங்கா பண்றது இல்லை. அப்போ கம்யூனிசம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு நாட்டுக்குள்ள புகுந்து அவங்களுடைய அடையாளத்தையே அழிச்சு அவங்கள வந்து இப்போ ரோட்டுக்கு வந்து கொண்டு வந்துடுச்சு அப்படின்றதான் உண்மை. அப்ப நம்ம ஊர்லயும் அவங்க பவருக்கு வருவாங்கன்னு நான் சொல்ல, ஆனா அந்த ஐடியாலஜி அப்படின்றது இங்க வந்து பயங்கரமா, இன்னும் முக்கியமா சொல்லணும்னா யங் பீப்புள் வந்து அதுக்கு ரீல்ஸ் போடுறது, அதுக்கு மியூசிக் போடுறது, சேகுவேரா பெரிய ஆள்னு சொல்றது. ஐயோ, அது சேகுவேரா பத்தி பேச ஆரம்பிச்சாங்கன்னா ஆமா, டோன்ட் கெட் மீ ஈவன் ஸ்டார்டட். அந்த டிஷர்ட்லாம் போட்டுட்டு அவங்க வீரா சூரான்னு சொல்லி பாட்டெல்லாம் போடுறது. ஸோ ஆனால் கிரவுண்ட் ரியாலிட்டி அப்படின்றது வேற. அது ப்ராக்டிக்கலா வரும்போது அது கம்ப்ளீட்லி ஒரு ஃபெயில்டு மாடல் அப்படின்றது தான் உண்மை. ஸோ இப்போ கன்க்ளூஷனுக்கு நம்ம ஊர் மக்களுக்கு, இங்க இருக்கிற கம்யூனிஸ்டுகளுக்கு, இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் ஆதரவாளர்களுக்கு, இங்க இருக்கிற யங் பீப்புளுக்கு நீங்க சொல்ல வர செய்தி என்னன்னா, அதாவது இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். தட் இஸ் எவ்ரிதிங் லுக்ஸ் கிரீன் ஆன் தி அதர் சைட். இங்க வந்து பாத்தீங்கன்னா தான் மக்களுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறது தெரியும். இப்போ வெனிசுவேலால நடக்கிற விஷயங்கள்னால வெனிசுவேலா மட்டும் இல்லாம வெனிசுவேலாவை சுத்தி இருக்கிற நாடும் கஷ்டப்படுது, ரைட்? யோசிச்சு பாருங்க. இங்க நார்மலா நம்ம ஊர்ல இந்த தினக்கூலிக்கு வரவங்களா இருக்கட்டும், இல்ல இந்த வீட்டு வேலை செய்யறவங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாம் வேலை செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா அவங்கள விட அவங்க வாங்குற சம்பளத்தை விட பாதி காசுக்கு வேலை செய்யறதுக்கு இன்ஜினியர்ஸ் ரெடியா இருக்காங்க, டாக்டர்ஸ் ரெடியா இருக்காங்க ஃப்ரம் வெனிசுவேலா. அதுதான் உண்மை. அப்படிதான் நாடு இருக்கு, ரைட்? ஸோ இவங்களுக்கு வந்து திருப்பி போறதுக்கும் வழி இல்லை. இந்த ஊர்லயும் இவங்களால வந்து எவ்வளவு நாள் தாங்க முடியும்? எவ்வளவு நாள் இந்த ஸ்டேட்டஸ் கோ கண்டினியூ ஆகும்? யோசிச்சு பாருங்க. பசங்களை படிக்க வைக்கணும், அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் உண்டாக்கணும், இல்ல திருப்பி அவங்க ஊர்ல அவங்கவுங்க அந்த நிலம் வீடு எல்லாம் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் திருப்பி போய் பார்க்க முடியுமா என்னங்கிறது தெரியல. ஒரு சில பேர்லாம் பேசுனீங்கன்னா நமக்கு அவ்வளோ கண்ணீர் வரும். வயசான அப்பா அம்மாவெல்லாம் விட்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு திருப்பி காசு அனுப்புறதுக்கு இவங்க அந்த ஹவாலா ரூட்ல தான் பைசா அனுப்பணும், அனுப்புறதும் டாலர்ல அனுப்பணும். ஸோ ஓவர் நைட்ல உங்களோட சேவிங்ஸ்ல இருந்து உங்களோட ப்ராப்பர்ட்டில இருந்து எல்லாமே ஒர்த்லெஸ்ஸா போகுது. அப்படிங்கும்போது நமக்கு அதெல்லாம் அனுபவப்பட்டாதான் தெரியும், ரைட்? ஸோ நம்ம ஏசி ரூம்ல உட்காந்துட்டு புரட்சி செய்யணும், போராட்டம் செய்யணும்லாம் பேசலாம். பட் இந்த ஸ்பில் ஓவர் எஃபெக்ட்ஸுங்கிறது, அதாவது நாம மட்டும் பாதிக்கிறது இல்லாம நம்மனால பக்கத்து நாடெல்லாமும் பாதிக்குது. அப்படிங்கும்போது அதெல்லாம் ரொம்ப 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 மோசமான விஷயம், ரைட்? ஸோ எது வேணா செய்யலாம். நம்ம வந்து பிஸ்னஸ் கூட, அதாவது எப்படி சொல்றது, ஒரு சின்ன ஒரு பெட்டி கடை போட்டு கூட பழைக்கலாம், ரைட்? நமக்கு there is so much opportunity in this world. ஆனா இன்னொருத்த, அதாவது எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து தட்ஸ் the world is not meant to be like that, right? So திறமையா இருக்கிறவன் பழைச்சுக்க போறான், திறமை இல்லாதவன் you will have to develop your skills to survive in this world. That's how the world is. அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் இங்க வந்து ஆஃபர் பண்ணப்படும். இப்போ ஒருத்தவங்க லோவா இருக்காங்கன்னா அவங்க லோவா போறது இல்லை, அவங்கள க்ரோ பண்றதுக்கான விஷயங்களும் இங்க உண்டு இல்லையா? அதை அவங்க வந்து அதை பிடிச்சிக்கணும் அப்படின்றது
ஒரு விஷயம். அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இங்க வந்து மக்களுக்கு வந்து கொடுக்கப்படுது. அதையும் நம்ம வந்து கரெக்ட். நம்ம பார்க்கணும். ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்குறோம், அண்ட் தட்ஸ் ஹவ் யூ க்ரோ அப் இன் லைஃப், ரைட்? ஸோ அதை விட்டுட்டு வந்து இன்னொருத்தங்களோட உழைப்புல தான் நாம வாழணும்னா தட்ஸ் நாட் குட். கம்யூனிசம் எந்த இஸ் ஆல் அபௌட் நாட்டு அடுத்தவனுடைய திருடுறது தானே கம்யூனிசமே. டு பி கரெக்ட் பிளண்ட். கரெக்ட் அடுத்தவனோட உழைப்பு, அடுத்தவனோட தட்ஸ் ஹிஸ் பிரெயின் சைல்டு அண்ட் எவ்ரி திங். அது வந்து இட்ஸ் நாட் சஸ்டைனபிள் இன் த லாங் எண்ட். இப்போ 1970s வெனிசுவேலா இந்த மாதிரி ஆகும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம்னா யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க, ரைட்? பட் டுடேஸ் வெனிசுவேலா இஸ் கம்ப்ளீட்லி ரிவர்ஸ் ஆஃப் வாட் வாஸ் 1970s வெனிசுவேலா. அதே மாதிரி லாட்டின் அமெரிக்கால எல்லா கண்ட்ரியும் வளருது, வெனிசுவேலாவை தவிர. ஸோ எவ்ரி அதர் கண்ட்ரி வாஸ் கேச்சிங் அப். அர்ஜென்டினா, பொலிவியா எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியல, பொலிவியாலையும் ஈவோ மொராலஸ் பார்ட்டி லாஸ்ட் எலெக்ஷன்ஸ், லெஃப்டிஸ்ட் லாஸ்ட். ஃபர்ஸ்ட் டைம் இன் 20 years அந்த செகண்ட் ரவுண்டுக்கு வந்து செலக்ட் ஆன 2 கேண்டிடேட்ஸுமே ரைட் கேண்டிடேட்ஸ். அதே செகண்ட் ரவுண்ட்னா இங்க வந்து அந்த 50% மேல ஓட் எடுக்கணும்னு சொல்லிட்டு they have it in their constitution. So கம்யூனிசம் உலகத்துக்கு கேடு, end of the day. That's the conclusion. And Venezuela is a living example of it. Yeah. இப்போ இது வந்து வேற பாஸ்ட்ல வேற டைம்ல இல்ல, நம்ம கண் முன்னால இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயம் இது இல்லையா? அதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா மியூசிக் போடுறதுக்கும் கோஷம் போடுறதுக்கு மட்டும் தான் கம்யூனிசம் யூஸ் ஆகும். அதை தாண்டி வாழ்க்கை அப்படின்றது வேற, நீங்க சொன்ன மாதிரி. அதாவது கராகாஸ் வந்து வெனிசுவேலாவோட கேபிட்டல். அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் கராகாஸ் வாஸ் மயாமி ஆஃப் சவுத் அமெரிக்கா. அவ்வளோ வளமா இருந்த ஊர். மயாமிங்கிறது ஃப்ளாரிடாவோட தலைநகரம்னு நினைக்கிறேன். ஸோ இட் வாஸ் ஸோ பாப்புலர். பீப்புள் யூஸ் ஷாப்பிங், எவ்ரி ஒன் ஹேட் மணி, ரைட்? பீப்புள் லிவ் தர் லைஃப். இன்னைக்கு வந்து இட் இஸ் த மர்டர் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்ட். தட் இஸ் கம்யூனிசம் ஃபார் யூ. வெனிசுவேலால டாப் இண்டஸ்ட்ரி உங்களுக்கு இன்னைக்கு என்ன தெரியுமா? செக்யூரிட்டி இண்டஸ்ட்ரி. காருக்கு வந்து புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் போடுற இண்டஸ்ட்ரி, தட்ஸ் த நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன் வெனிசுவேலா. கடத்தல் அதிகம், கிட்னாப்பிங், சுட்டுட்டு கிட்னாப்பிங். அதனால நீங்க எந்த மாதிரி ஒரு சின்ன கார் வச்சிருந்தா கூட ஈவன் த ஏஜென்சி ரெக்கமெண்ட் யூ தட் யூ ஹேவ் அ புல்லட் ப்ரூஃப் கிளாஸ். ஓகே, இதான் ரியாலிட்டி. நம்ம வந்து பேஜில் படிக்கிறதும் நம்ம வந்து இன்ஸ்டாவில் பார்க்குறதும் வேற, பட் வாழ்க்கையில் பார்க்குறதுன்றது வேற. அதை ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ மக்களே, முக்கியமான விஷயம், அண்ணன் நம்ம பேக் குமார் அப்படின்ற ஒரு சேனல் உண்டு, நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த சேனலில் ஒரு 3 yearsக்கு முன்னால் அண்ணன் பேசியிருப்பார். அவர் பேக் குமார் அங்கேருந்து அவர் கொலம்பியா போய் அண்ணனை அவர் இன்டர்வியூ பண்ணியிருப்பார். அது 2 எபிசோடு இருக்குது. அதை நான் கீழே போட்டு வைக்கிறேன். ஆல்சோ அண்ணன் இஸ் நோன் அஸ் ஒண்டிப்புலி. ஸோ அவர் பாலிடிக்ஸில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பார். அதுவும் நம்ம ஊர் பாலிடிக்ஸில் அவர் தமிழில் வந்து எழுதிட்டு இருப்பார். எனக்கு இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். இப்போ இஃப் யூ ஆஸ்க் மீ, ஐ எம் எ செல்ஃபிஷ் காய். நான் என்ன பண்ணுவேன்னா, அப்படிங்க வெளியே போயிட்டேன்னா அப்படியே போயிடும் நான், ஓகேவா? ஆனால் அண்ணன் வந்து 13 வருஷமா வேற நாட்டில் இருக்காரு, வேற ஒரு கண்டம், ஏதோ ஒரு கண்டத்தில் இருக்காரு. அங்கே இருந்துட்டு அவர் இங்கே இருக்கிற லோக்கல் பாலிடிக்ஸ்லாம் எவ்ரி டே ஹீ போஸ்ட் சம்திங், ஹீ கமெண்ட்ஸ். அவரோட விட்டு அந்த காமெடி, நாங்கள் வந்து அந்த ஜூஸ் பற்றி பேசிப்போம், யூத பாப்பான் பேசிப்போம். அது எங்களுடைய இன்னைக்கு நடந்த சதியை பற்றி நீங்க எக்ஸாக்ட்லி. அது ஆக்சுவலி இப்போ வந்து நம்ம ஊர்ல வந்து மார்னிங் 6:30 மணி, அண்ணன் ஊர்ல வந்து நைட் 8 மணி. அப்பதான் வந்து ரெக்கார்ட் பண்ற மாதிரி நாங்க பிளான் பண்ணியிருந்தோம். ஆனா என்னோட மேக் வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி கிராக் ஆனதே இல்லை. நான் லோட் பண்றேன், அது லோட் ஆகிட்டே இருக்கு. அண்ணன் கூட கனெக்ட் பண்றேன், ஆப் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் ஆப் ஒர்க் ஆகுறதுக்காக நான் க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு வாட்டி ஆன் பண்றேன். ஆன் பண்ணதுக்கப்புறம் இது வாட்ஸ்அப் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிட்டு அண்ணன் கிட்ட அதுக்கப்புறம் திருப்பி பேசினா எனக்கு வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது. லாட் ஆஃப் ட்ரபிள்ஸ். ஸோ ஐ மீன் சென்னை, அண்ணன் இன் பொகோத்தா, அண்ட் ஜூஸ் ஆர் ஆல் ஓவர் த வேர்ல்ட். அவன் எங்கேயோ இருந்து ஹீ இஸ் வாட்சிங் ஓவர் அஸ் இல்லையா? அது யூத பற்பல சதி. அதுல பார்ப்பனனும் சேர்ந்துட்டாங்கன்னா ஒரு டெட்லி காம்பினேஷன். ஆமா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம பேசக்கூடாதுங்கிறதுக்காக எவ்வளவு சதி. அதாவது ஆடியோ இஷ்யூ எல்லாம் வந்ததே கிடையாது இந்த நம்ம இந்த யூஸ் பண்ற ஆப்ல எல்லாம். அதெல்லாம் இன்னைக்கு புதுசா வருது.
ஆமா. அதனால ஜூஸ் வந்து ரொம்ப மோசமானவங்க. அவங்களோட மோசமானவங்க யாருன்னா, இந்த பார்ப்பனர்கள். ஸோ அதுவும் ஆமா. யூத பார்ப்பனர்லாம் இன்னும் ரொம்ப டேஞ்சரஸான இன்னும் ஆட்கள் என்பதை மோசம். கூறிக்கொண்டு அண்ணா தேங்க் யூ சோ மச். தேங்க்ஸ் ஃபார் யூர் தேங்க் டைம். யூ சோ மச் கெவின் ப்ரோ. நீங்க அண்ணன்றீங்க, நீங்க என்னை விட பெரியவரா என்னன்னு தெரியல எனக்கு. நான் சின்ன பையன். நீங்க 90s கிட்டா 2000s கிட்டா? 90s. நானும் 90s கிட்ட தாங்க. 92 நானே. நீங்க? அப்போ ஓகே, நான் 86. 86. ஓகே. சரி எங்க சரி சரி. அண்ணன் தான். எஸ் தேங்க் யூ சோ மச். தேங்க்ஸ் ஃபார் யூர் தேங்க் யூ டைம். ஸோ மச் ப்ரோ. ரொம்ப நன்றி. அண்ட் உங்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள். நான் மெயினா என்ன சொல்ல தேங்க் யூ. வரேன்னா, நீங்க ம். அன்டில் சம் மந்த்ஸ் அகோ இந்த கம்யூனிசம் பத்தி அவேர்னஸ் கிரியேட் பண்றதெல்லாம் வந்து பெருசா நமக்கு கண்டென்ட் இல்லாம இருந்தது. அண்ட் ம். தட் சீரீஸ் ஆன் யூ, தட் த சீரீஸ் தட் யூ புட், ஒரு எபிசோட் கூட நான் மிஸ் பண்ணதில்லை. ஸோ அது வந்து இன்னும் இதே மாதிரி வில் கீப் கிரியேட்டிங் அவேர்னஸ் டு பீப்புள், ரைட்? ஸோ எஸ் அண்ணா. கண்டிப்பா. ஸோ ப்ளீஸ் கண்டினியூ த குட் ஒர்க். தேங்க் தேங்க் யூ யூ ஸோ அண்ணா. மச். தேங்க் யூ தேங்க்ஸ் சோ ஃபார் மச். தி ஆப்பர்ச்சுனிட்டி. வணக்கம் தேங்க் யூ ஸோ மச். மக்களே. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. வணக்கம். பை ஓலா. பை பை. கிராசியாஸ். கிராசியஸ். கிராசியஸ். ஓகே. ஓலா வந்து ஸ்டார்டிங்ல சொல்லணும் இல்லையா? ஹலோ, எஸ் ஸ்டார்டிங் எஸ். சொன்னோம். ஐ நீட் டு கிராசியாஸ் இஸ் லேர்ன் தேங்க் யூ. ஸ்பானிஷ். தேங்க் யூ. ஓகே.